அப்ப பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகத்தியரை பத்தி என்ன சொல்றாருன்னா, ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன். நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டியது. நீங்க அகத்தியன் கூட சொல்லிட்டு போலாம் மத்தவங்க மாதிரி. ஆரிய மைந்தன், ஆரியன் மைந்தன் அகத்தியன் சொல்லிட்டாரு, அதோட ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறம் வேதியன் வர இதாங்க ஆரியன் சொல்லிட்டிய, அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாரு. இந்த கவிதை, பாரதி எழுதிய இந்த கவிதை உட்பட அவரின் ஒட்டுமொத்த கவிதை கட்டுரைகள்ல அவர் என்னெல்லாம் எழுதினாரோ அவருக்கு முதல்ல மறுப்பு நான் எழுதல, அதை முதல்ல மறுப்பு எழுதியது பாரதிதாசன் தான் எழுதினார். ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம அவர் ஆரியன் சொன்னா அவர் திராவிடம்னு சொல்றாரு. ஏன்னா மதவாதம் குறித்து பேசணும், பாரதி குறித்து பேசுறதே இல்லை. கேட்டா காலகட்டம் அவர் அப்பட்டமான மதம். இன்னைக்கு பேசுகிற RSS வார்த்தை தமிழில் முதலில் கொண்டு வந்தது யார் தெரியுமா? பாரதியார். என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த பக்கம் குமரிமலையில இருந்து இமயமலை வரைக்கும் தான் உலகம், வேற நாடு இல்ல. உலகங்கிறது இவ்வளவுதான் நினைச்சிருக்காங்க. பாப்பா கூட சொல்லிச்சு இல்ல, எப்படி உலகம் தட்டி, அவங்களுக்கு அதெல்லாம் இல்லம்மா. இமயமலை இன்னொரு பக்கம் ஏதாவது மலை இருக்கா, அவ்வளவுதான் உலகம் இவனுக்கு. பாரதிதாசன் எழுதுறாரு, தமிழ் படிக்கலாம் என்று திறந்தாலே தென்னாடுடைய சிவனையே போச்சுங்கிறான், இந்த பக்கம் விட இருக்கிறான், அதுங்கிறான். ஒரு முஸ்லீம் புக்கை திறந்தாங்கன்னா அவன் எப்படி படிக்க முடியும்னு அகத்தியர் பத்தி சொல்லல. அகத்தியர் அல்லாத தமிழ் உலகை குறித்தே பாரதிதாசன் சொல்றாரு. அதைத்தான் பெரியாருன்னு சொல்றாரு. ஜாதி ஒளின்னா இந்து மத ஒழியணும்னு சொன்ன போது அதை பாதுகாப்பதற்காக ஜாதிய ஒழிக்கெல்லாம் தேவையில்லை, தீண்டாமை ஒழிச்சா போதும்னு முதல் இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்புங்கிறத காந்தி எப்ப கொண்டு வந்தாருன்னா, சாதி ஒழிப்பை பாதுகாப்பதற்கு தான் காந்தியை உருவாக்குனாரு. நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த வள்ளுவர், அவருக்கு முன்னால் அந்த ஒரு 1000 வருஷம் மூலமா 50-100 வருஷத்துக்கு முன்னால் அந்த கடை சங்கத்தில் இருக்காரு. அதை அவர் புறக்கணிக்கிறார். அது நமக்கு லாய்க்கின்றது புறக்கணிக்கிறார். புறக்கணிச்சுட்டு அவர் புதிய பண்பாட்டை சொல்றாரு. வள்ளுவர் சொன்னது புதிய பண்பாடு. எந்த சங்க இலக்கிய மரபு, செவ்வியல் இலக்கிய மரபு நம் மரபு என்பதை பெரியார் ஏற்றுக்கொண்டாரா இல்லையாங்கிறது சண்டைக்கு எங்க கிட்ட வராதீங்க. வள்ளுவரையே ஏற்றுக்கொள்ளவில்லை. அகத்தியர் என்பது ஒரு நபர் அல்ல, அவர் ஒரு கருத்து. அது என்ன கருத்துன்னா, பார்ப்பனிய மேலாதிக்கத்தின் ஒரு வடிவ கருத்து. கும்பமேளாவில் குளிக்க போறாங்க வருஷம். அது திரிவேணி சங்கமம், 3 நதிகள் சங்கமிக்கிற இடம், அங்க குளிக்கிறோம்னு போறாங்க. கங்கை கும்பமேளாவுக்கு வடக்குல இருந்து வருது, யமுனை கும்பமேளாவுக்கு மேற்குல இருந்து சமைக்குது. ஆனா சரஸ்வதி வரல. வராத சரஸ்வதி வர்றதா நினைச்சுதான் வருஷம் கோடிக்கணக்கான பேர் கும்பிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? வடிவேல் ஒரு படத்துல கிணத்த காணும்னு சொன்னாரு. இவங்க அப்பவே ஆத்தையே காணும். அகத்தியரின் அதிகாரம் எங்க இருக்குது? ஆதிசிவன் இருக்குது. பேலன்ஸ் பண்றதுக்கு அவர் தான் அனுப்புறாரு, எல்லா இடத்துல ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆதிசிவன் போக முடியாத இடத்துக்கு தான் அகத்தியர் அனுப்பிச்சு வச்சு பண்றாருன்னா, நீங்க துரியோதனுக்கு உயிர் தொடையில் இருப்பதுங்கிற மாதிரி நீங்க அகத்தியரை அடிச்சு பேசி பிரயோஜனம் இல்ல. அகத்தியரை வீழ்த்தணும்னு சொன்னா ஆதிசிவனை வீழ்த்தினா தான் அகத்தியரை வீழ்த்த முடியும். இது உடச்சி பேசுகிற தைரியம் யாருக்குமே இங்க கிடையாது. அதனாலதான் சுத்தி வளைச்சு அகத்திக்கீரை இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம தோழர் பன்னீர்செல்வம், மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர் ஒரு எழுத்தாளர் அப்படின்னு சொல்லிட முடியாது. எழுத்தாளர் என்பது ஒரு தகுதி தான். எழுத்தாளனாக இருந்து அடுத்த கட்ட வடிவமா மாறணும்னு சொன்னா எழுதுகிற விஷயங்களுக்கு உண்மையாக இருந்தால்தான் ஒருவன் என்ன பண்ண முடியும்? சிந்தனையாளனா மாற முடியும். இல்லைன்னா எழுத்தாளனே தேங்கிடுவாங்க. ஒரு தலைப்புல எழுதி எழுத்தாளனே காலம் வரைக்கும் போயிடுவாங்க. ஒரு எழுத்தாளனிலிருந்து அடுத்த கட்டமாக மாறுவது, ஒரு ஆய்வாளனாக சிந்தனையாளனாக மாறணும்னா அதுக்கு என்னவா இருக்கணும்னா, தான் எழுதுகிற விஷயத்துக்கு உண்மையாக இருந்தா தான் நீங்க சிந்தனையாளனா மாற முடியும். அப்போ நம்ம மணிக்கோ பன்னீர்செல்வம் அவர் ஒரு எழுத்தாளர் இல்ல, ஒரு ஆய்வாளர். இந்த ஆய்வாளர்கள் கிட்ட கூட நேர்மை இருக்கிறது இல்ல. நம்ம சிவகுமார் ரொம்ப அருமையா பேசினாரு. அவர் நான் இருக்கிறதுக்கு பயம்னார். அவர் பேச்சை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு பயமா இருக்கு. அவ்வளவு தரவுகளோட அவ்வளவு சிறப்பா பேசினாங்க. நம்ம பேராசிரியர் யாழினியும் ரொம்ப அழகா பேசினாங்க. அந்த எழுத்தாளர் அப்படிங்கிறத நீங்க ஆய்வாளருக்கு கூட என்ன நேர்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு விஷயத்த இருக்கிறத ஆய்வு பண்ணி என்று சொல்லுகிறார்கள் அப்படின்னு சொல்றது அல்ல. அதான் இருக்குத நீ என்ன சொல்றது, நமக்கு இருக்கத சொல்றதுக்கு ஆய்வாளர் கிடையாது. அந்த ஆய்வுகளில் இருந்து ஒரு முடிவை சொல்வது ஆய்வாளர். பெரும்பாலும் ஆய்வாளர்கள் அதை சொல்றது இல்லை, இருக்கிறத எடுத்து சொல்லிட்டு போயிடுறது. அப்படி ஒரு முடிவை சொல்லணும்னு சொன்னா அதற்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம் இருக்கிற ஆய்வாளரால் மட்டும்தான் முடியும். அந்த அரசியல் கண்ணோட்டம் சமூக மாற்றத்தை விளைவிக்கிற அரசியல் கண்ணோட்டமா இருக்கணும். அது ஒரு பெரியாரிய, அம்பேத்கரிய, மார்க்சிய கண்ணோட்டம் இருக்கிற ஒரு ஆய்வாளர் தான் அது முடியும். அப்படி ஒரு சிறந்த அரசியல் கண்ணோட்டம் கொண்ட ஆய்வாளர் தான் நமது பன்னீர்செல்வம் அவர்கள். அதனால இதுல இதை தொகுத்து கொடுக்கறதுல, இதை தொகுத்திருக்கிறாரு. இதை தொகுக்கிறதுல அவர் ஒரு அரசியல் கண்ணோட்டம் வச்சிருக்கிறாரு. சும்மா போய் அகத்தியரை பத்தி இருக்கிற கட்டையெல்லாம் எடுத்து போடுங்க அப்படிங்கிறது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா நான் ரொம்ப ஜனநாயகவாதி, எல்லாத்தையும் நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற பேர்ல நம்ம ஆட்களே நிறைய இருப்பாங்க. மாற்று கருத்துக்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்குறோம்னு ஏகப்பட்ட அகத்தியரை ப்ரமோட் பண்ண கட்டுரைகள் இதுல போட்டுட்டு, இப்ப நம்ம கட்டுரையும் போட்டுட்டு இது சாலமன் பாப்பியா பட்டிமன்ற மாதிரி ஆயிரும். அது கடைசியில அவன் சொல்லும் போது அது நியாயம், இவன் பேசும்போது இது நியாயங்கிற மாதிரி ஒரு கருத்தரங்கமா மாறாம
இதுக்கு ஒரு அரசியல் கண்ணோட்டமும் ஒரு நேர்மையும் வேணும். ஏன்னா அவர் என்ன கருதுறாரு, அகத்தியர் குறித்து பன்னீர்செல்வம் என்ன கருதுகிறாரோ அது சார்ந்துதான் இந்த புத்தகம் இருக்கணுங்கிற அந்த நேர்மை இருக்கு பாத்தீங்களா. அவர்கள் தான் தமிழை வாழ வைக்கிற ஆய்வாளர்களா இதுவரைக்கும் இருந்திருக்கிறாங்க, மத்தவங்க யாரும் இருந்ததில்லை. அப்படி ஒரு சிறப்பான இந்த ஆய்வுரையில் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுத்த நம்மளுடைய தோழருக்கு என்னோட சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதனால அவர் வாய்ப்பு கொடுத்துட்டாரு, அதுக்கு நான் பட்ட கஷ்டம் எனக்கு ரொம்ப சிரமம். அதுக்காக நான் மெனக்கட்டு அகத்தியர் குறித்து எனக்கு பேசுறதுன்னு தெரியாது, நான் வெளிப்படையா சொல்லிடணும். அகத்தியர்னா குள்ளமா இருப்பாரு, சீர்காழி கோவிந்தராஜன், அப்படிதான் எனக்கு தெரியும். ஏன்னா எனக்கு பெருசா ஒண்ணும் தெரியாது அகத்தியரை பத்தி. ஆனா இதற்காக இந்த புத்தகத்தை படித்து அதற்காக நான் இப்போ முதல்ல தோராயமா இதெல்லாம் படிச்சு குறிப்புகள் எடுத்து வச்சிருந்தேன் எனக்கு தெரிஞ்ச அரசியலோட. அப்புறம் நேற்றுக்கு உட்கார்ந்து நிறைய தேடினதுக்கு பிற்பாடுதான் அகத்தியர் எவ்வளவு பெரிய டுபாகரா இருக்கிறாருங்கிறது நமக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதனால இன்னொரு கோணத்தில் இது பற்றி தெரிந்து கொள்வதற்கு வாய்ப்பாகும் இது அமைஞ்சதுங்கிறதுனால அவருக்கு என்னோட சிறப்பு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இதுல அவர் சொல்றதுல நான் அரசியல் கண்ணோட்டம்னு பன்னீர்செல்வத்துக்கு சொன்னேன்ல, நம்மளாம் அகத்தியர்னு சொல்றோம். அவர் தலைப்பு எப்படி வச்சிருக்காரு பாத்தீங்கல்ல, அகத்தியன் இன்னும் போட்டு வச்சிருக்கிறாரு. அது ரொம்ப முக்கியம். அகத்தியன் அப்படிங்கிற அந்த அவனுக்கு என்ன இரு அப்படிங்கிற கண்ணோட்டம் அவர்கிட்ட இருக்கு. அது அதெல்லாம் ஒரு அரசியல் கண்ணோட்டம். நம்ம எப்படி வார்த்தைகளை சொல்றோம் அப்படிங்கிறது ரொம்ப கண்ணோட்டம். இந்த பழைய காதலிக்க நேரமில்லை படத்துல டி.எஸ். பாலையா அவர்கிட்ட அவரோட பொண்ணை காதலிச்சான்னு ரவிச்சந்திரன் மெனக்கட்டுக்கிட்டு இருப்பாரு. அவருக்கு எதிராக இவரு அடிப்பாரு, ஆளை விட்டு திறத்துவாரு, நீ போடா நீ ஒரு ஆளான்னு திறத்துவாரு. அதுக்கப்புறம் முத்துராமன் தான் அவங்க அப்பாவா பெரிய கப்பல் அதிபரா வேஷம் போட்டு கூட்டு வருவாப்புல. யாரு இவரு? ரவிச்சந்திரன். அவர் பேர் மோகன், அந்த படத்துல ரவிச்சந்திரன் பேரு. உடனே பாலையா மாறிடுவாரு, இவ்வளவு பெரிய பணக்காரோட பையனை தெரியாம போச்சேன்னு. அப்புறம் என்ன கேட்பாரு, முத்துராமன் ரவிச்சந்திரனோட அப்பாவா வருவாரு. அது வரைக்கும் மோகன் அயோக்கிய பையல அப்படியே தெருத்துன்னு சொன்ன உடனே, கப்பல் அதிபரோட உங்க பையனா, மோகரோட அப்பாவா நீங்க அப்படிம்பாரு அந்த இரு போட்டு. இதெல்லாம் ஒரு பின்புலத்துல இருக்குது அப்படிங்கறத அதை உங்க கூட நினைவு போக்குறேன். இதுல தொகுக்கப்பட்ட கட்டுரைகள்ல நான் எல்லாத்தையும் படிச்சேன். ஆனா அதுல நமச்சிவாய முதலியார் அவரோட கட்டுரை இருக்குல்ல, அவர் கட்டுரை எழுதியிருக்கிறாருங்கிறது அவர் தமிழறிஞர் எழுத செய்வாரு. ஆனா எதுல எழுதியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். அது ரொம்ப அரசியல். இதுதான் அரசியல் பின்புலம்ங்கிறது. நமச்சிவாய முதலியாருங்கிறவர் பெரிய அரசியல் கண்ணோட்டம் கொண்டவர்லாம் கிடையாது. அவர் ஒரு தமிழ் படிக்கிறவர், மிக தீவிரமான இறை நம்பிக்கை, சைவ சமயம் சார்ந்த இறை நம்பிக்கை கொண்டவர். அவர் பெரிய பகுத்தறிவாளரோ முற்போக்காளரோ கிடையாது, ஒரு தமிழ் அறிஞர் அவர். ஆனா அந்த தமிழ் அறிஞர்கிட்ட அகத்தியர் தான் படிப்பதற்கு, நீங்க சில நேரங்கள்ல ரொம்ப பிற்போக்காளரா இருக்கிறவங்க முற்போக்கு பாத்திரம் வைப்பாங்க அவங்க அறியாம. ஏன்னா தன்னோட தொழில் அல்லது தான் படித்த விஷயத்துக்கு உண்மையா இருந்தாலே அது முற்போக்கு பாத்திரம் வச்சிடும். நீங்க என்ன பேசுறீங்க அது உண்மையாக இருப்பது. அப்போ நமச்சிவாய முதலியாருங்கிறவர்கிட்ட இருந்து எப்படி ஒரு முற்போக்கு பாத்திரம் வருது, ஒரு பிற்போக்கானவர்கிட்ட எப்படி வருதுன்னா, அவர் படிச்சதுக்கு உண்மையா இருக்கிறாரு. இதுதான்ப்பா இதுல ஒரு கப்சாவா இருக்கு அகத்தியர். தொல்காப்பியர் எப்படி சொல்லிருக்காரு, இவர் பொய் சொல்றாருங்கிற அந்த அறிவு நேர்மை இருக்குல்ல, அந்த அறிவு நேர்மையில அவர் தேடுறாரு. அதை எதுல பாருங்க, பெரியார் குடியரசு பதிப்பகத்தின் சார்பாக அவரை கூப்பிட்டு அது புத்தகமா போட்டு வெளியிட்டு இருக்கிறார். பாருங்க எவ்வளவு சிறப்பு பாருங்க பெரியார். இது 1930 வெளியிட்டு இருக்கிறாரு. நமக்கும் பெரியாருக்கும் மட்டும் இல்ல, நான் சொல்லல, என்னை விட்டுருங்க, நான் தமிழறிஞர் கிடையாது, நான் பெரியார் மாதிரி. பெரியாருக்கும் தமிழை பாதுகாக்குகிற சொல்ற தமிழறிஞர்களுக்கும் 100 ஆண்டுகள் இடைவெளி இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னால் இந்த புத்தகத்தை கொண்டு 1930 கொண்டு வந்திருக்கிறாருங்கிறது அவரோட சிறப்பு. இன்னொரு சிறப்பு இருக்கு நமச்சிவாய முதலியார் அப்படிங்கிறவருக்கு. நமச்சிவாய முதலியார் அவர் பிரசிடென்சி காலேஜ்ல பேராசிரியரா வேலை பார்த்தவர். பிரசிடென்சி காலேஜ்ல ஒரு ஆசிரியரா தமிழ் ஆசிரியரா வேலை பார்த்தாரு. அப்ப அவருக்கு சம்பளம் என்ன தெரியுங்களா? நமச்சிவாய முதலியாருக்கு 81 ரூபா சம்பளம். அப்புறம் அந்த 81 ரூபா சம்பளம் அவருக்கு, தமிழ் ஆசிரியரா இருக்கிற அவருக்கு, சமஸ்கிருத பேராசிரியரா ஒருத்தர் அங்க வேலை பார்க்கிறாரு. அந்த சமஸ்கிருத பேராசிரியர் குப்புசாமி சாஸ்திரி, அவருக்கு எவ்வளவு தெரியும் சம்பளம் தெரியுங்களா? அவருக்கு 350 ரூபாய் சம்பளம். இந்த வேறுபாடு இருக்குது. இது வெளி உலகத்துக்கு எப்படி தெரியுது? இது நமச்சிவாய முதலியாருக்கு தெரியவே இல்லை. நமக்கு ஏதோ 81 ரூபாய் கொடுக்குறானே அதே பெரிய விஷயம் அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. இது வெளி உலகத்துக்கு எப்படி தெரியுதுன்னா, இது தந்தை பெரியாரால தான் தெரியுது. தந்தை பெரியார் பின்னால் 60கள் அதை பத்தி எழுதுறாரு ஒரு முறை. இந்த நமச்சிவாய முதலியார் அவர் தான் நான் கருதுறேன். ஏன் அவர் தான் எப்படி கருதுறேன்னா, இந்த நமச்சிவாய முதலியார் பேர் வருது, தமிழர் வருது. அவரோட கட்டுரை முடிவுல அவரே சொல்றாரு ஒரு விஷயத்த. என்ன சொல்றாருன்னா, ரிக்வேதம் பத்தி நான் தெரிந்து கொண்டது மகாபாத்திய போயோயா அப்படி வரும் சொல்லிட்டு நம்ம குப்புசாமி சாஸ்திரி அவர்கிட்ட தான் இதெல்லாம் கத்துக்கிட்டேன்னு சொல்ற அந்த லீடர் இருக்கு பாருங்க, இவர் தான் அந்த குப்புசாமி சாஸ்திரி. ஒரே மாதிரி காலேஜ்ல பிரசிடென்சி காலேஜ் வேலை பார்த்துருக்காங்க. இத பெரியார் எழுதுறாரு. அப்ப நமச்சிவாய முதலியார்னு ஒருத்தர் இங்க வேலை பார்த்தாரு. அதே சமஸ்கிருத பேராசிரியர் பார்த்தா அவருக்கு 370 ரூபாய் சம்பளம். இது என்ன மோசடி?
என் கவனத்துக்கு வந்தது. இதை நான் அன்னைக்கு இருந்த பனகல் அரசர் கவனத்துக்கு கொண்டு போனேன். பனகல் அரசர் கவனத்துக்கு கொண்டு போனோம்னா அவர் பதட்டமாயிட்டார். பனகல் அரசர் என்ன அயோக்கியத்தனமா இருக்குதுன்னு சொல்லிட்டு, நீங்க ஒரு தலையங்க எழுதுங்க, இதை கண்டிச்சு நீங்க ஒரு தலையங்க எழுதுங்கன்னு அந்த பனகல் அரசர் என்கிட்ட சொன்னார். நான் ஒரு தலையங்க எழுதினேன். அப்படி எழுதப்பட்டதுக்கு பிற்பாடுதான் 81 ரூபாய் வாங்கிட்டு இருந்த பெரியார் சொல்றாரு, அதாவது 2 வேறுபாடு நுட்பமா சொல்றாரு பெரியார். தமிழ் சொல்லி கொடுக்கிற இவர் பேர் ஆசிரியர், சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்கிற பேர் ப்ரொஃபசர். காலேஜ்ல ஒரே கல்லூரியில இப்படிதான் வச்சிருந்திருக்காங்க. 81 ரூபாய் சம்பளம், நீ ஆசிரியர். அவருக்கு சமஸ்கிருதம் சொல்லிக் கொடுக்க 350 ரூபாய் சம்பளம், நீ பேராசிரியர். இந்த வேறுபாடு இருந்தது. நம்ம எழுதுனதுக்கு பிற்பாடுதான் நமச்சிவா முதலியாருக்கு 350 ரூபாய் சம்பளம் வந்து பேராசிரியாக மாற்றப்பட்டதுங்கிற அந்த உண்மை இருக்கு பாருங்க. அதுவும் பெரியாரால் தான் நடந்தது. ஒரு பய தமிழ் தேசியம் கொண்டு வரல, அன்னைக்கு கொண்டாரு. இன்னைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தமிழ் ஆசிரியரை பேராசிரியராக மாற்றியது தந்தை பெரியாரும் பனகல் அரசும் தான் மாத்தினாங்கிறது தெரிஞ்சுங்க. அதோட நீட்சி இதெல்லாம் கண்ணு முன்னால் நடக்குதுங்க. திராவிட இயக்கம் பெரியார் என்ன பண்ணாங்க, நீதி கட்சி ஆரம்பிச்சு வச்சு பெரியார செய்யறாரு. அது மட்டும் இல்ல, காமராஜர்லாம் முதலமைச்சரா இருந்தார், எல்லாரும் சிறப்பா இருந்தாங்க. பள்ளிக்கூடத்து தமிழ் ஸ்காலர், நம்ம தமிழ்ல இல்லாதல்ல அழகா பேசினாரு சிவகுமார், தமிழ்ல சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அது என்ன பண்றது, அவனுக்கு மதிக்க மாட்டானே. தமிழாசிரியர் எல்லாம் படிச்சுட்டு வேலை போட்டு கொடுத்தாங்க. பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சியில அதிகமான தமிழாசிரியர் உள்ள போனாங்க. நம்ம ஆட்கள்லாம் போனா அப்ப என்ன தெரியுமா இருந்தது, நம்ம ஊர்ல ஒரு தமிழாசிரியர் தலைமை ஆசிரியர் ஆக முடியாது. ஆங்கில பேராசிரியர் ஆகலாம், மேக்ஸ் டீச்சர் ஆகலாம், ஒரு சயின்ஸ் டீச்சர், எல்லாரும் பள்ளிக்கூடத்துக்கு ஹெட்மாஸ்டர் ஆயிட முடியும். ஆனா தமிழாசிரியர் ஹெட்மாஸ்டர் ஆகிறதுக்கு தகுதி இல்லைன்னு பெருந்தலைவர் காமராஜர் ஆட்சி வரைக்கும் இருந்திருக்குது. அது எப்ப மாறிச்சு தெரியுங்களா, தமிழாசிரியரும் தலைமை ஆசிரியரா மாறலாம் என்பதை தலைவர் கலைஞர் தான் உத்தரவு போட்டு கொண்டு வந்தார். அது வரைக்கும் கிடையாது. அது வரைக்கும் இது எல்லாமே நம்ம தான் பண்ணிருக்கிறோம். நீதி கட்சி, திராவிட இயக்கம் இது சார்ந்துதான் இருக்கு. தலைமை ஆசிரியராக ஒரு தமிழாசிரியர் ஆகக்கூடாதுன்னு இப்ப இருந்திருக்குதுங்க. அதை மாத்தின ஒரு கலைஞர். ஒரு பேராசிரியருக்கு சம்பளம் வாங்கி கொடுத்தவர் பெரியார். நீதி கட்சி நீங்க தமிழ்ல இந்த பக்கம் எப்படி பிரட்டினாலும் அது பெற்ற உயர்வுக்கு பின்புலத்தில் இந்த 100 ஆண்டுகளில் திராவிட இயக்கத்தை தவிர, திராவிட இயக்கம்னு சொன்னா நீங்க அதிமுக எடப்பாடி பழனிசாமி சேர்த்திடக்கூடாது, என்ன எம்ஜிஆர் சேர்த்திடக்கூடாது, ஜெயலலிதா சேர்த்திடக்கூடாது. அது நீதி கட்சி. அதுக்கப்புறம் யாரு, தந்தை பெரியார். அதுக்கப்புறம் திராவிட முன்னேற்ற கழகம். இந்த 3 மட்டும் தான் திராவிட இயக்கம். நான் இப்ப திராவிட இயக்கம்னு சொல்றது இல்ல. ஏன்னா திராவிட இயக்கம்னு சொன்னா இவனுக்கு என்ன பண்றாங்க, அதிமுக கூட சேர்த்துடுறாங்க திடீர்னு அதுலயும். அதனால 3 தானே பேரு, நீதி கட்சி, தந்தை பெரியாரு, திமுக அப்படி சொல்லிட்டு போயிடுவோம். ஏன்னா திமுக பற்றி விமர்சிக்கும் போது கடுமையான வார்த்தைகள் என்ன பண்றாங்க, திமுகன்னு பேர் சொல்லி விமர்சிக்கிறாங்க. திராவிட இயக்க எதிர்ப்பாளராக சொல்லிக்கிட்டு இருக்கிறவங்க அதிமுக பத்தி விமர்சிக்க வேண்டியிருக்கு, ஜெயலலிதா ஊழல் பத்தி சொல்ல வேண்டியிருக்கு, எடப்பாடி பத்தி சொல்ல வேண்டியிருக்கும்னா அதிமுகன்னு சொல்றது இல்ல. இதுதான் திராவிட இயக்கத்தின் யோக்கியதான் இருக்காங்க. எப்படி இருக்கு பாருங்க. அதையும் கொண்டாந்து நம்ம கணக்குல எழுதுறது. அதனால நாம ரொம்ப தெளிவா இனிமே திராவிட இயக்கம் சொல்ல வேண்டாம். திமுக சாதனைகளை சொல்லும் போது திமுக, பெரியார், நீதி கட்சி அவ்வளவுதான். அவங்கதான் செஞ்சாங்க, வேற யாருமே செய்யல. அது ரொம்ப சிறப்பானது. இதுல வந்து நம்ம நமச்சிவாய முதலியார் அப்படின்னா புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கு. நான் முதலியார்னு பேர் பற்றி சொல்லிடுறேன், ஏன்னா அப்படி குறிப்பிட்டிருக்குங்கிறதுனால நம்ம அந்த காலகட்டத்தை சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா ஊவே சாமிநாத ஐயர்னு தான் சொல்றாங்க. நம்ம ஊவே சாமிநாத ஐயர்னு தான் சொல்றோம், நம்ம பிடிக்காட்டி கூட அவர் அப்படிதான் அறியப்படுறாரு. அதனால ஊவே சாமிநாத ஐயர்னு சொல்றோம். அது மாதிரிதான் இதையும் நான் சொல்றேன். அவரோட கட்டுரை வந்து ரொம்ப முக்கியமானது. ஏறக்குறைய இதில் எழுதப்பட்டிருக்கு. அவர் சொன்ன அரசு அல்லது அப்பண்ணசாமி மற்றவங்க எல்லா கட்டுரையும் பாத்தீங்கன்னா நமச்சிவாய முதலியார் சொல்லி இருக்கிற அந்த வரலாறு கண்ணோட அதுல இருந்து தான் எடுத்து பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஏன்னா அவர் தான் முதல்ல ஆய்வு பண்ணி, இது முதல் முறை நான் தான் வெளியில அவர் சொல்ற இதுக்காக ஆய்வு எடுத்து நான் மெனக்கெடுறேன், எவ்வளவு பேரை பண்ண முடியுமோன்னு சொல்லிட்டு சமஸ்கிருத ரிக்வேதத்தை போய் குப்புசாமி சாஸ்திரிகளை தெரிந்து அவர் தான் அந்த கதைகளை வெளியே சொல்றாரு. அந்த அவர் சொன்ன கதைகளை வைத்துக் கொண்டுதான் இந்த புத்தகத்துல மத்தவங்க அது 2-3 இடத்துல அப்பண்ணசாமி மத்தவங்க எல்லாமே கூறியது கூறல்னு திரும்ப அந்த கதைகள் வருது. அது வந்திருக்குது. அதுக்கப்புறம் இவங்க யாழினி சொன்ன மாதிரி ஏபி நாகராஜன் படம் வரைக்கும் வந்திருக்குது. பல கதைகள் சொல்றாரு. அதுல வந்து ஒவ்வொன்றா விந்திய மலையை அடக்குனாரு, அதனால அவர் வந்து அந்த பேர் வந்ததுன்னு ஒரு கதை அது சொல்றாரு. அவர் சொல்றாரு விந்திய மலை அடக்குன கதை கந்த புராணத்துல இருக்குது. ஆனா கந்த புராணத்துக்கு முன்னாலே ரிக்வேதம் இருக்கிறதுனால அதனால அதை நம்ம கணக்கில் எடுத்துக்க முடியாதுன்னு அவரே அதை தள்ளுபடி பண்ணிடுறாரு. அடுத்தது வந்து சொல்றது வந்து பிரம்மா வந்து உருப்பசியின் டான்ஸை பார்த்தாரு. டான்ஸை பார்க்கும்போது அவரோட ஃபீலிங்னால அதன் மூலமா பிறந்தவர் தான் அகத்தியர்னு ஒரு கதையை சொல்றாரு. அதையும் அவர் தள்ளுபடி பண்ணிடுறாரு, அது அறிவுடைமையா இல்லைன்னு. அடுத்ததாக பல பேரால் ஏபி நாகராஜன் இவங்க சொன்ன மாதிரி ஏபி நாகராஜன் சினிமாவா எடுத்துக்கிட்டது எந்த கதையை, உருப்பசி நடனத்துல ஏபி நாகராஜன் படம் எடுக்க முடியாது, எடுத்தா அது பாண்ட் வீடியோஸ் ஆயிடும். அதனால அவர் எடுக்கல. அது என்ன கதை அப்படின்னா, சிவபெருமான் பார்வதியை கல்யாணம் பண்ணிக்கிறாரு. எங்க கல்யாணம் பண்ணுவாரு, இமயமலையில கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவங்க 2 பேருக்கும் கல்யாண ஏற்பாடு நடந்த உடனே
என்ன பண்ணுறாங்க, கல்யாண நாளுக்கு மூலகத்தில் இருக்கிற தேவர்கள் இவங்க எல்லாரும் கிளம்பி என்ன பண்ணிடுறாங்க, இமயமலைக்கு போடுறாங்க. இமயமலைக்கு போனதுனால என்ன ஆகுதுன்னா, இமயமலை என்ன ஆகிடுது, இமயமலை போன உடனே என்ன பண்ணுறது, உலகம் என்ன பண்ணுதுன்னா அப்படி கொடநாட்டிடுது. எல்லாரும் அங்கே போய் அமுத்தி உடனே இந்த பக்கம் அப்படி தூக்கிடுது. எல்லாம் பதட்டப்பட்டு போய் சிவபெருமான்ட்ட கேட்குறாங்க, இந்த சிவபெருமானே இப்படி கொடநாட்டிடுச்சு, என்ன பண்ணுறது, அந்த பக்கம் மேலே வச்சு ஒன்றும் கவலைப்படாத, நம்மக்கிட்ட அப்படி ஒரு ஆள் இருக்கான், அந்த பக்கம் அமுத்துறதுக்கு ஒரு ஆள் இருக்கான், நான் ரெடி பண்ணி அனுப்புறேன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு அகத்தியர் அனுப்பி என்ன பண்ணுறாரு, இங்கே வந்து உட்காந்து அதை பேலன்ஸ் பண்ணுறாரு. இதில் ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, இவங்களுக்கு உலகங்கிறது இமயமலைக்கு அப்புறம் தெரியவே இல்லை. இவங்களுக்கு இமயமலையோட க்ளோஸ் ஆகுது இவங்க உலகம் பூரா. ஆனால் உலகம்ங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகங்கிறது இமயமலைக்கு அப்புறம் தான் பெரிய உலகமே இருக்குது. இவங்க இப்போ கைலாய மலையோட க்ளோஸ் ஆகுது. கைலாய மலை வந்து உலகம். இவங்க என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த பக்கம் குமரிமலையிலிருந்து இமயமலை வரைக்கும் தான் உலகம், வேற நாடு இல்லை. உலகங்கிறது இவ்வளவு தான் நினைச்சிருக்காங்க. இதான் பாப்பா கூட சொல்லிச்சு இல்ல, எப்படி உலகம் தட்டி அவங்களுக்கு அதெல்லாம் இல்லம்மா. இமயமலை இன்னொரு பக்கம் ஏதாவது மலை இருக்கா, அவ்வளவுதான் உலகம் இவங்களுக்கு. இவங்களோட நாலேஜ் எப்படின்னா அவ்வளவுதான். நீங்க புராண இதிகாசம் எதை நீங்க தேடி பாருங்க, எங்கேயுமே கிடையாது. இது அவங்களுக்கு நாலேஜ் தெரிஞ்சிருந்தா இவனுக்கு என்ன பண்ணுவாங்க, கல்யாணத்தை அந்த பக்கம் எங்கேயாவது வச்சிருப்பாங்க, எங்க ஐரோப்பா நாடுகள் அங்கே வச்சிருப்பாங்க. ஆனா உலகமே அந்த பக்கம் தான் இருக்குது. இந்த நம்ம உலகத்தையும் அவன் தான் வந்து கண்டுபிடிச்சு இப்படி ஒரு உலகம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறான். ஆக இவங்களோட உலகம்ங்கிறது இமயமலையோட க்ளோஸ் ஆகுதுங்கிறது அதுவும் ஏற்புடையதா இல்லைங்கிறது ஒண்ணு. அதுக்கப்புறம் இப்படி போகும்போது இமயமலை அப்போ பேலன்ஸ் பண்றாருல இவர் நம்ம அகத்தியர் வந்து இந்த மாதிரி இப்போ வேப்பா நீ போய் அந்த ஊரில் அந்த பக்கம் போட்டு அமுத்து கல்யாணம் முடிகிற வரைக்கும் அதை அமுத்தி வைப்பா அப்படின்னு அனுப்புகிறாருல்ல பேலன்ஸ் பண்ணுறதுக்கு. அப்போ இவர் போகிறாருல்ல, அங்கே போகிற வழியில் தான் என்ன பண்ணுறாரு, இந்த ஒரு 2 ராட்சசர்கள் இருக்கிறாங்க. அந்த 2 ராட்சசர்கள் பார்த்தீங்கன்னா வாதாபி வில்வலன் அப்படின்னு 2 ராட்சசர்கள். அவங்களுக்கு பொழுதுபோக்கு என்ன தெரியுமா, இந்த மாமுனிகளை கூப்பிட்டு அடித்து விளையாடுறதான் அவங்களுக்கு வேலை. அவங்கள்ட்ட தம்பி கூப்பிட்றான், அந்த போறான் பாரு ஒரு ஜடாம்படி மாமனி, அவனை கூப்பிட்டு ஓடுவான், பெரியவரைக்கு வாயா சாப்பிட்டு போலாம் அப்படின்னு கூப்பிட்டு அவங்களை அடிக்கிறது தான் அவங்க வேலை. சாப்பாடு போட்டு அடிக்கிறது. அஜித் ஒரு படத்துல சோறு போட்டு அடிப்பாருல்ல, அது மாதிரி கதவை மூடுப்பா, முனிவர் வந்துட்டாரு, விருந்து வைப்பா அப்படின்னு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துக்கிட்டு சாப்பாடு எப்படி நான்வெஜ். அப்ப என்ன பண்றது, முனிவர் எல்லாம் கூப்பிட்டு இந்த வில்வலன் இருக்காருல்ல அவர் என்ன பண்ணுவாரு, விருந்து எப்படின்னா வாதாபின்னு இன்னொருத்தர் இருக்காருல்ல, இன்னொரு ராட்சஸ் இருக்காருல்ல, அவர் ஆடா மாத்திடுவார். யார அவர் ஆடா மாத்திட்டு அந்த ஆடை வெட்டி விருந்து வைக்கிறது முனிவருக்கு. ஆடை வெட்டி விருந்து வச்சா முழு ஆடு ஃபுல் ஆடை வெட்டி வச்சிருது விருந்து. ஃபுல் ஆடே முனிவர் சாப்பிட்டதுக்கு பிற்பாடு இவங்க விளையாட்டை பாருங்க எப்படி இருக்கு, சாப்பிட்டு முடிச்சுட்டு வரல அந்த வாதாபி ஆடா மாத்தி அதை வெட்டி முனிவருக்கு விருந்து வச்சிருது. அந்த முனிவர் ஆஹா இப்படி ஒரு அன்பானவனை பார்த்ததே இல்லையே, பெரிய பாசக்காரனா இருக்கிற முனிவர்கள் செம்ம மட்டன் பிரியாணி அது இது வச்சு கும்மி இருக்காங்க. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் வில்வலம் என்ன பண்ணுவா படமா, அந்த முனிவர் சாப்பிட்டு முனிவர் வயிற்றுக்கிட்ட போய் வாதாபியே வருகன்னு சொன்ன உடனே வாதாபி வயிற்ற கழிச்சுட்டு வெளியே வந்து செத்து போயிடுவாரா. முனிவர் 2 பேர் கைத்து அடிச்சிருப்பாங்க, செத்துட்டான் அப்படின்னு. ஒவ்வொரு முனிவனையும் கூப்பிடுறது, இவன் ஆடாக்கி அவனுக்கு விருது வைக்கிறது. சாப்பிட்டு முடிச்ச பிறகு இவன் போய் வாதாபி வருகன் வயிற்றுக்கிட்ட சொன்னா வயிற்ற கழிச்சுட்டு வெளியே வந்தாலும் இப்படியே கொள்றதா வேலையா இருந்திருக்கு. அப்ப நம்மால் போறாருல வெயிட் அனுப்புறதுக்கு அவருக்கு ஒரு விருந்து வைக்கிறாங்க. அகத்தியர் பெரிய கில்லாடி இல்ல, மத்தவங்க மாதிரி இல்ல மாமுனி. வாதாபி வருகன் கூப்பிடுறதுக்கு முன்னால் அகத்தியர் ஜீர்ணாபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னாச்சு, வாதாபி ஜீரணமாயிட்டான் அப்படின்னு அப்படி ஒரு கதை ஒன்று அகத்தியர் பத்தி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்குல்ல, கேட்கறதுக்கு கொஞ்சம் போர் அடிக்காம போறதுக்கு அந்த கதை அப்படி ஒரு கதை ஒன்று இருக்கு அதில் அப்படிங்கிறது. இதுல பன்னீர்செல்வம் வந்து அவர் எழுதின முன்னுரையில தொகுப்புரையில வந்து ஒரு விஷயத்தை குறிப்பிடுறாரு. இன்னைக்கு வந்து அகத்தியரை வச்சுக்கிட்டு பேசுற விஷயங்கள்ல இன்னைக்கு கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் இப்படி பல பேர் வாழ்ற ஊர்ல வந்து இப்படி ஒரு விஷயத்தை பண்றதும், செம்மொழி அன்னைக்கு கலைஞர் உருவாக்கின செம்மொழி நிறுவனத்தில் ஒரு 41 இலக்கியங்களை வைத்து அதை சொல்ல வேண்டிய இந்த நிறுவனம் இப்படி ஒரு மோசமான விஷயத்தை பண்ணுது அப்படின்னு ஒரு ஆதங்கத்தை சொல்லியிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஆனால் அதில் கூட பாரதிதாசன் பின்னால் இன்னொரு கட்டுரையில் கொடுக்குறோன்னு சொல்றாரு, நீங்க இப்போதை விட்டுருங்க, அகத்தியர் கதையை விட்டுருங்க, அகாடமிக்கா இன்னைக்கு ஒத்துக்கொள்ளப்பட்டது. நீங்க ஒரு தமிழ் பேராசிரியர், தமிழ் ஆசிரியர்கள் இருக்கிறாங்க, அவங்க போய் இன்னைக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும். ஒரு தமிழ் ஆசிரியர் தமிழ் படிப்பதற்காக ஒரு முஸ்லீமோ கிறிஸ்துவரோ போறாரு, ஒரு தமிழ் ஆசிரியராக ஒரு கிறிஸ்துவர் முஸ்லீம் இருக்கிறாரு, நாத்திகனாரா இருக்கிறார், அவங்க சொல்லிக் கொடுக்குறது மட்டும் எப்படி இருக்குது? நீங்க தேவாரம் திருவாசகம் தான் சொல்லிக் கொடுக்கணும், நீங்க கம்பராமாயணம் தான் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ நீங்க சொல்லிக் கொடுக்கணும்னு வந்தாலே அதை பாரதிதாசன் பின்னால் எழுதுறாரு. இந்த கட்டுரையை சொல்லி எழுதும்போது இந்த புத்தகம் அதையும் பாரதிதாசன் சிறப்பு தொகுப்பு, இது அவ்வளவு கட்டுரை எழுதுது. பாரதிதாசன் எழுதுறாரு, தமிழ் படிக்கலாம் என்று திறந்தாலே தென்னாடுடைய சிவனையே போற்றிங்கிறான், இந்த பக்கம் விநாயகர் இருக்கிறான், அதுங்கிறான். ஒரு முஸ்லீம் புக்கை திறந்தாங்கன்னா அவன் எப்படி படிக்க முடியும்னு அகத்தியர் பத்தி சொல்லல,
அகத்தியர் அல்லாத தமிழ் உலகை குறித்தே பாரதிதாசன் சொல்றாரு. அதைத்தான் பெரியாருன்னு சொல்றாரு. நீங்க அகத்தியர் இன்ஃபுளுன்ஸை தவிர்த்துட்டு தமிழ் படிக்கணும்னு வந்தா அல்லது தமிழ் சொல்லிக் கொடுக்கணும்னு ஒரு முஸ்லீம் வந்தாலே அவர் கம்பராமாயணத்தை சொல்லிக் கொடுக்கணும். நீங்க அதுல சொல்லப்பட்ட தேவாரம், திருவாசகம், பெரிய புராண கதைகளை சொல்லிக் கொடுத்துதான் ஆகணுங்கிற தமிழ் இலக்கியத்துக்குள் ஒரு அதாவது பகுத்தறிவு சார்ந்து அல்லது பிற மத மக்களை கருத்தில் கொண்ட கண்ணோட்டம் இல்லை அப்படிங்கிறது பாரதிதாசனை குறிப்பிட்டிருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அது அதே போல் பாரதிதாசனை பத்தி இதுல சொல்லணும். மணிக்கோவுக்கு ஒரு அரசியல் கண்ணோட்டம் சொன்னல, இது நமச்சிவாய முதலியாருக்கு ஒரு கண்ணோட்டம் இருக்கு, அதுக்கு முன்னால சொன்னவங்களுக்கு எல்லாம் வெவ்வேறு கண்ணோட்டம் இருக்கு தமிழ் அது குறித்துன்னு. மணிக்கோவுக்கு என்ன கண்ணோட்டம் இருக்கோ, நம்ம பன்னீர்செல்வத்துக்கு என்ன கண்ணோட்டம் இருக்கோ, அது அப்படியே பாரதிதாசன் இருக்கிற கண்ணோட்டம். பாரதிதாசன் வெறுமனே மொழி வளர்ச்சி மட்டும் சொல்லல, மாறாக என்ன பண்றாரு, பகுத்தறிவு கருத்துக்கள் சார்ந்த மிக கடுமையான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டே இருக்கிறார். இந்த புத்தகத்துல படிச்சீங்கன்னா அவர் வெறும் அகத்தியரை மட்டும் கொஸ்டின் பண்ணல, தமிழ் இலக்கியத்தையே கொஸ்டின் பண்றாரு. பெரியார் மாதிரி தமிழ் இலக்கியம், அவர் தமிழ் அறிஞர், தமிழ் ஆசிரியர், பள்ளிக்கூட ஆசிரியர். அவருடைய கண்ணோட்டம் ஒட்டுமொத்தமாவே கடவுள் மறுப்பு, அது சார்ந்து சிவன் எல்லாவற்றையுமே கொஸ்டின் பண்ற ஒரு விஷயமா இருக்குதுங்கிறது ஒண்ணு. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், பாரதிதாசனை குறித்து பேசுறோம். நீங்க சொன்ன பேராசிரியர் அரசு அப்பண்ணசாமி அவரோட புத்தகங்கள் நிறைய கம்யூனிஸ்டுகள்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. பாரதிதாசனோட குரு பாரதி அகத்தியர் பத்தி என்ன சொல்றாருங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அகத்தியரை பத்தி கடுமையா பாரதிதாசன் பேசுறாரு, நமச்சிவாய முதலியார் பேசியிருக்கிறார், தமிழறிஞர் பேசியிருக்கிறாங்க. ஆனா தமிழ் அடையாளம்னு சொன்னா, தமிழ்நாட்டுக்கு அடையாளம்னா அது பாரதியார் தான் ஒரு அடையாளத்தை இங்க இருக்கிற இந்துத்துவ சக்தியில் கட்டமைக்கல. நீங்க அகத்தியரை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் கட்டமைத்த முகம், தமிழ்நாட்டின் முகம் என்ன, பாரதியோட முகம். அப்ப பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாரதி என்ன சொல்றாரு அப்படின்னா, அகத்தியரை பத்தி என்ன சொல்றாருன்னா, ஆதிசிவன் பெற்றுவிட்டான் என்னை ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன். நல்லா தெரிஞ்சுங்க, ரொம்ப அண்டர்லைன் பண்ண வேண்டியது. நீங்க அகத்தியன் கூட சொல்லிட்டு போல மத்தவங்க மாதிரி. ஆரிய மைந்தன், ஆரியன் மைந்தன் அகத்தியன் சொல்லிட்டாரு, அதோட ஒரு வாட்டி தான். அதுக்கப்புறம் வேதியன் வர, இதான் இங்க ஆரியன் சொல்லிட்டிய, அவ்வளவு அழுத்தம் கொடுக்குறாரு. அதாவது அகத்தியன் சிறப்பை கொண்டுறாரு, அகத்தியன் தான் தமிழை கொடுத்தாங்கிறது சொல்ல வர்றாரு. ஆனா அந்த அகத்தியன் ஒரு பார்ப்பனர் என்பதை அவ்வளவு பெருமிதத்தோடு வேற யாரா இருந்துடக்கூடாதுங்கிறதுக்கு 2 வாட்டி சொல்றாரு. ஆரிய மைந்தன் அகத்தியன் ஒரு இடத்துல சொல்றாரு, ஆரிய மைந்தன் அகத்தியன் என்றோர் வேதியன் கண்டு மகிழ்ந்து நிறை மேவும் இலக்கணம் செய்து கொடுத்தான் அப்படின்றது பாத்தீங்களா? இதை கடந்து ஏன் போறீங்கிறேன் நான் கேட்கிறேன். நீங்க இப்ப எழுதுற ஆய்வாளர்கள் மற்றவங்க எல்லாருமே நீங்க எப்பவுமே நீங்க பெரியார சொன்னா, திராவிட இயக்கத்தை சொன்னா இல்லாததெல்லாம் சொல்லி விமர்சிக்கிறீங்க. இருக்கிறத பாரதி சொல்லியிருக்காரு, ஏன் ஸ்கிப் பண்றீங்க? அதை பத்தி உங்க கருத்து என்ன? தமிழால் தான் படித்தார் அவரு. பாரதிதாசன் பாரதிதாசனை கூட விமர்சிக்கிறாங்க கம்யூனிஸ்டுகளும் மற்றவங்களாம். ஆனா நீங்க பாரதியார் ஏன் சொல்றது இல்ல? பாரதிதாசன் பக்கம் பக்கம் எழுதுறாரு. அப்ப நல்லா தெரிஞ்சுங்க, பாரதிதாசனை கூட இவங்க எப்ப தெரியுமா ஆதரிக்கிறாங்க? ஆதரிச்சே பேசுறது இல்ல. இவ்வளவு தமிழுக்காக ஃபைட் பண்றாரு, ஒரு போர் வீரனை போல் ஃபைட் பண்றாரு பாரதிதாசன். ஒரு கவிஞன், தமிழறிஞர்லாம் 2ஆம் பட்சம் தான் இருக்கு. அவர் மிக சிறந்த தனித்தமிழ்ல எழுதுவாரு, தமிழ் பாடல் எழுதுவாரு, எல்லாமே பண்ணுவாரு. ஆனா தமிழுக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா வேட்டியை மடிச்சுட்டு கெட்ட வார்த்தையில் எழுதுவார் பாரதிதாசன். அதுக்கப்புறம் 2வது அப்படிதான் காப்பாற்ற முடியும் தமிழ். அப்படிப்பட்ட போர்க்குணத்தோடு இருந்த அவரை கூட நீங்க ஸ்கிப் பண்றீங்க, அவரை விமர்சிக்கிறீங்க. ஆனா தமிழை சமஸ்கிருதத்துல தான் பிறந்ததுங்கிற கண்ணோட்டம் கொண்டவர் தான் பாரதி. அதை அகத்தியர் தான் செஞ்சாருங்கிறது அழுத்தமா சொல்லும் போது அதை போற போக்கில் கூட சொல்றது இல்லை. அப்ப என்ன பண்றது? எப்போ இவங்க பாரதிதாசனை பாராட்டுறாங்க தெரியுங்களா? நம்ம தோழர்களே இருக்கிறவங்க முற்போக்காளர்லாம் பாரதிதாசனை கவிஞனோட கொண்டாடுறது இல்லை. எப்ப தெரியுமா பேசுவாங்க? நம்ம போல ஆண்டவர்கள் பாரதியை கேள்வி கட்டணும்னு வச்சுங்களேன். பாரதியை கேள்வி கட்டம்னா அப்ப பாரதிக்கு ஒரு அடியாள வேலை பார்க்கறதுக்கு பாரதிதாசனை கூப்பிட்டு வருவாங்க. இவ்வளவு பேசுகிறீர்கள், உங்களை பாரதிதாசனே ஆதரித்தார் அப்படின்னு ஒரு விட்ட போடுவாங்க. இதுக்காக தான் பயன்படுவாங்க. ஆனா பாரதிதாசன் பாரதியாரை நேரடியாக ஆதரித்து அவர் மீது பிரியமாக வைத்து பாரதிதாசன் பேர் வச்சுக்கிட்டார். அதை தவிர பாரதிதாசனுக்கும் பாரதியாருக்கும் எந்த தொடர்பும் இல்லைன்னு 20 வருஷமா புத்தகம் எழுதியிருக்கு. அதுக்கு ஒருத்தர் பதில் சொல்றதே இல்லை. இன்னும் சரியா சொல்லணும்னா இந்த கவிதை, பாரதி எழுதிய இந்த கவிதை உட்பட அவரின் ஒட்டுமொத்த கவிதை கட்டுரைகள்ல அவர் என்னெல்லாம் எழுதினாரோ அவருக்கு முதல்ல மறுப்பு நான் எழுதல, அதை முதல்ல மறுப்பு எழுதியது பாரதிதாசன் தான் எழுதினார். ஒரு இடம் கூட பாக்கி இல்லாம. அவர் ஆரியன்னு சொன்னா அவர் திராவிடம்னு சொல்றாரு, அவர் ஆரியத்தை உயர்வுன்னு சொல்றாரு, பாரதிதாசன் ஆரியத்தை இழிவுன்னு பேசுறாரு. தமிழ்ல இருந்து சமஸ்கிருதத்தை கடுமையா விமர்சிக்கிறார். அவர் ஆதிசிவன் கொண்டாடுறாரு, இவர் கடுமையா விமர்சிக்கிறாரு. நீங்க கவிதைகள்லயோ கட்டுரைகள்லயோ ஒரே ஒரு இடம் பாரதிதாசனுக்கும் பாரதிக்கும் ஒற்றுமைன்னு காட்ட சொல்லிடுங்க. ஒரு இடம் காட்ட சொல்லி, இந்த ஆய்வாளர் இருக்காரு, அந்த துறையிலே இருக்கிறாரு. மறுப்பு, பூரா மறுப்பு. அப்போ நீங்க பாரதிதாசனை பாரதியோட ஒப்பிடுவதுங்கிறது அவரோட பலவீனத்தை வைத்துக் கொண்டு ஒப்பிடுவது கிடையாது, அவங்களோட படைப்பை வைத்துக் கொண்டு ஒப்பிடுவதுதான் ஒப்பிடு. இது ரொம்ப நியாயமற்ற ஒரு ஒப்பிடு. பாரதிதாசனை அவங்க ஒப்பிட்டு பேசுவதுங்கிறது அது ரொம்ப முக்கியம். அது மட்டுமல்ல,
பாரதிதாசனை இனவாதம் பேசினார்னு சொல்ற முற்போக்காளர்கள் இன்னொரு பக்கத்துல மிக தீவிரமான மதவாதம், கொஞ்ச நேரம் பேசலாம் இல்ல இன்னொரு, ஏன்னா மதவாதம் குறித்து பேசணும், பாரதி குறித்து பேசுறதே இல்லை. கேட்டா காலகட்டம் அவர் அப்பட்டமான மதம். இன்னைக்கு பேசுகிற RSS வார்த்தை தமிழில் முதலில் கொண்டு வந்தார் யார் தெரியுமா? பாரதியார். எப்ப கொண்டு வர? 1908-10 கொண்டு வர்றாரு. இந்த நாட்டுக்கு சம்பந்தம் இல்லாத சூழலை கொண்டு வர்றாரு. இஸ்லாமிய போக்கிரிகள், இந்துவின் ரத்தம், வங்காளத்தில் நடக்கிற முஸ்லீம் இந்து கலவரம் நடக்குது, அதை பத்தி எழுதுறாரு. 1908-10 எழுதுறாரு. இது நமக்கு சம்பந்தமே கிடையாது, நமக்கு தெரியவே தெரியாது. அது எழுதுறாரு, வங்காளத்தில் முஸ்லாமிய போக்கிரிகள் இந்துக்கள் பெண்களை மானபங்கம் செய்யும் போதும் இந்துக்களுக்கு எதிராக இயங்கிய போதும் அதை பார்த்து கொண்டிருந்தார்கள், எவ்வளவு மோசமானவர்கள் இஸ்லாமிய மதவெறியர்கள்லாம் எழுதுறாரு. ஏன் அதை எழுதுறீங்கன்னா அவர் ஒரு பத்திரிகையாளர். ஆனா என்ன நியாயம் நல்லா தெரிஞ்சீங்க, 1908, 10, 11, 12 இதில் எழுதுறாரு. அதை எழுத வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவரோட இயல்பான குணம் அவ்வளவு மோசமா எழுதுற பாராட்டுறாங்க. இதுக்கு அது எவ்வளவு பாரதி எவ்வளவு அதுல RSSக்கு முன்னோடியா இருந்து தமிழ்நாட்டில் முதல் தமிழ் இலக்கிய உலகத்தில், பத்திரிகை எழுத்து உலகத்தில் இந்த RSS வார்த்தையை தான் கொண்டு வந்து நிரப்புறாரு. காலகட்டம் நம்ம தோழர் சொன்ன, நான் திருப்பி கேட்கிறேன், காலகட்டம் தாகூர் இவரோட முன்ன காலகட்டம். இன்னும் சொல்ல போனா வங்காளம் அவர் ஊர்ல தான் வன்முறை நடக்குது, அவர் ஊர்ல தான் கலவரம் நடக்குது. அந்த ஊரில் கலவரம் நடக்கும்போது அந்த மகாகவியான தாகூர் அது குறித்து எழுதவே இல்லை, ஒருபோது முஸ்லீம்களுக்கு எதிராக எழுதவே இல்லை. அவர் என்ன பண்றாரு தெரியுமா? முஸ்லீம்களுக்கு ஆதரவா எழுதுறாரு. அதற்கு முன்னால் ஆனந்த மடம்னு ஒரு நாவலை பக்கிங் சந்தர் சட்டர்ஜி எழுதுறாரு. அவர் எழுதுறாரு, ஆனந்த மடம் நாவலையே ஒரு சங்கி குணாம்சத்தோட போட்டு இஸ்லாமிய மற்றும் கிறிஸ்துவ மக்கள் மத்தியிலிருந்து நாடை பாதுகாக்கிறதுக்காக எழுதப்பட்ட நாவல். அந்த கதாநாயகன் பாடுற பாட்டு என்ன தெரியுமா? இங்க இருக்கிற சிறுபான்மை இஸ்லாமிய மக்களுக்கு எதிராக ஒரு பாட்டு பாடுற, அதான் வந்தே மாதிரம், அதைத்தான் அரசுக்கார கொண்டாந்து வைக்கணுங்கிறான். அப்ப தாகூர் அந்த ஊர்ல இருக்கிறாரு. இங்க என்ன பண்றாரு? நம்ம ஊர் மகாகவின்னு சொன்ன நபரு RSS கார மாதிரி இங்க கொதிக்கிறாரு. ஆனா அந்த ஊர்ல இருந்த தாகூர் ஒரு வங்காளத்துக்கார, அவர் என்ன ரியாக்ட் பண்றாருன்னா ஆனந்த படம் பார்த்து அவனை ரீப்ளேஸ் பண்றாரு. இது என்ன அநீதியா இருக்கு, முஸ்லீமுக்கு எதிராக எழுதுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் ஒரு நாவல் எழுதுறாரு. தாகூர் அவர் ஒரு நாவல் எழுதி என்ன பண்றாரு, ஆனந்த படம் என்ன சொல்லுச்சோ அதுக்கு மறுப்பு நாவலாக தான் தாகூர் எழுதுறாரு. அந்த கதாநாயகன், ஆனந்த படம் கதாநாயகன் வந்தே மாதரம்னு முஸ்லீமுக்கு எதிராக ஒரு பாட்டு பாடுறான். இதுல தாகூர் எழுதுற நாவல்ல, ஆனந்த படத்துக்கு ஆல்டர்னேட்டிவ் எழுதுற நாவல் இவர் ஒரு பாடல் வைக்கிறார் கதாநாயகன் தெரியுமா? அதுக்கு பதில் சொல்லி பாடு வச்சு அப்ப எழுதுனது 1910 எழுதப்படுத்தா ஜனகணமனகதி பாடல். தெரிஞ்சு வச்சுங்க. திராவிடம் நம்ம சொல்லல, இங்க இருக்கிற பாரதியார் திராவிடத்தை எதிராக பாக்குறாரு, ஆரியத்தை கொண்டாடுறாரு, நீதி கட்சி தலைவர் திட்டுறாரு. திராவிடத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத வங்காளத்தில் பிறந்தவன், வங்காள கலவரத்தின் போது இஸ்லாமிக்கு ஆதரவாக தாகூர் இருக்கிறான். இங்க இருக்கிற பாரதியார் இங்க இருக்கிற முஸ்லீம்களுக்கு எதிராக இங்க எழுதுறாரு, சம்பந்தமே இல்லாத போது இங்க திராவிடத்தை எதிராக பேசுறாரு. திராவிடத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லாத தாகூர் ஜனகண மனகதிங்கிற அந்த பாடலில் திராவிடம் என்கிற சொல்லை வைக்கிறார். பாத்தீங்கன்னா அவர் தான் மகாகவி. இது பதில் சொல்லுங்க. ஊரா கேட்கிற விளக்கமே கொடுக்கறது இல்லை. இந்த நேர்மை வேணும் இல்லது. இப்ப இது மாதிரி நிறைய சொல்லிக்கிட்டே போலாம். ஆனா அகத்தியர் குறித்து கம்யூனிஸ்ட் கட்சி என்ன சொல்லியிருக்காங்க? அவர் சொல்லியிருக்காங்க, இவரை சொல்லியிருக்காங்க. இப்ப வண்டியில் ஏறிக்கிறாங்க எல்லாரும். உங்க காலகட்டம் 100 வருஷம் ஆகுது இல்ல, நீங்க என்ன கேள்விப்பட்டிருக்கீங்க? இப்பெல்லாம் நம்மலாம் நெருக்கடி கொடுத்ததுக்கு பிற்பாடுதான் இப்ப பாரதிதாசன் போட அந்த லோகோல வருது, தமிழ் லோகோல இதெல்லாம் வருது. அதுக்கு முன்னால வர்றது இல்ல. என்னை கட்ட நான் சரியா சொன்னா என்னாலதான் வருது. இவங்க வைக்கிறது அதில் வச்சதே கிடையாது, இப்பதான் வருது. இன்னொன்னு சொல்லுவாங்க, பாரதியின் குருநாதரே, பாரதிதாசன் குருநாதரே பாரதின்னு சொல்றீங்கல்ல, நீங்க கொண்டாடுகிற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இருக்காருல்ல, அவரோட குருநாதர் யார் தெரியுமா? பாரதிதாசன். பாரதிதாசனோட அணுக்கு உதவியாளர் அவர் பின்னாலே போறது வர்றது எல்லாமே. எம்ஜிஆர் குறிப்பிட்டார், அது தெரியுமா உங்களுக்கு? எம்ஜிஆர் ஒரு முறை பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி பேசும்போது அவர் யாரு தெரியுமா? அவரு எப்படி சொல்றாருன்னா, அவர் பயங்கரமான ஆளு. அந்த சின்ன வயசுல போறாரு கல்யாண சுந்தரம், அவர் பயங்கரமான ஆளுங்க கல்யாண சுந்தரம். அவர் பயங்கரமான வீரன். அவரு பாரதிதாசனோட உதவியாளர். அவரு பாரதிதாசனை எதிரிகள், பாரதிதாசன் ஊர் புற சண்டை வலிக்கிறது அவருக்கு வேற லோக்கல்லே. பாரதிதாசனை எதிரிகள் அடிக்க வந்த போது இவர் ஒரு ஆளாக நின்று கொண்டு சிலம்பம் செய்து தன் குருநாதனை காப்பாற்றிய ஒரு வீரன் தான் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் எம்ஜிஆர் குறிப்பிட்டிருக்கிறார். நீங்க ஒருபோதும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஊரெல்லாம் கம்யூனிஸ்ட் கம்யூனிஸ்ட் சொல்றீங்க. பாரதிதாசன் குருநாதன் பாரதின்னு சொன்னீங்கன்னா கல்யாண சுந்தரத்தின் குருநாதன் நீங்க பாரதிதாசன் சொல்ல வேண்டாமா? என்ன அறிவு நேர்மை இருக்கு. அப்ப இந்த பின்புலம் நம்ம கிட்ட இருக்கிற அகத்தியர் மனோபாவம். அகத்தியர் பத்தி என்ன சொல்லியிருக்காங்க கம்யூனிஸ்ட் கட்சி? என்ன சொல்லியிருக்காங்க? ஏங்க திருக்குறள் பத்தி என்ன சொல்லியிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சி? ஜீவானந்தன் என்ன பேசியிருக்கிறாரு? கம்யூனிஸ்ட் கட்சியில் என்ன பேசப்பட்டிருக்கு? இன்னும் சரியா சொல்லணும்னா கம்பராமாயணம் பத்தி பேசியிருக்கிறாங்க கம்யூனிஸ்ட் கட்சியில. கம்பராமாயணத்து சிறப்புகள் பேசியிருக்கிறாரு. மானுடம் வென்றதமான ஜீவா பேசியிருக்கிறாரு. கம்பராமாயணத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை கூட திருக்குறளுக்கு கம்யூனிஸ்டுகள் கொடுக்கல. மாறாக அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா பாரதிக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. பெரியாருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை கம்யூனிஸ்டுகள் திட்டமிட்டு பாரதிக்கு கொடுத்தார்கள். அம்பேத்கருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை திட்டமிட்டு காந்திக்கு கொடுத்தார்கள். இது ரெண்டுமே கம்யூனிஸ்டுக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. 1932 இந்தியாவை 2ஆ பிரிக்கிறார் அம்பேத்கர்.
அந்த வரலாற்று நம்ம சொல்லி அவன் நினைவு வர 2ஆக பிரிக்கிறார். என்ன ஆகுதுன்னா, நாங்கள் இந்துவாக பிறந்தேன், இந்துவா கிடையாதுட்டாங்க அனௌன்ஸ் பண்ணிட்டார். இந்த கோயில் நுழைவு போராட்டம் நாங்கள் பண்ணோம்ல, அதெல்லாம் ரொம்ப ஐயத்திரமான அரசியல். கோயில் நுழைவு போராட்டத்தை தலைவர் பெரியாரும் தலைவர் அம்பேத்கரும் 1928க்கு முன்னாடி நிப்பாட்டாங்க. அது வரைக்கும் தான் நடத்தினாங்க. ஏன்னா கோயில் நுழைவு போராட்டத்தில் நம்மளே கொண்டு போய் ஆயுள் சேர்க்கிற மாதிரி இருக்குதுன்னு இனி கோயில் நுழைவு போராட்டம் நடத்த மாட்டேன்னு ஒரே மாதிரி அறிவிக்கிறாங்க. அது இவங்க அப்போ கோயில் நுழைவு போராட்டத்தை இவங்க நடத்தும் போது ஆல் அவுட் அடிச்சாங்க. அன்னைக்கு இந்த வைத்தியநாத ஐயர்லாம் மதுரையில் கோயில் நுழைவு போராட்டம் பெரியார் இயக்கம் போகும்போது ஆல் அவுட் அடிச்சவங்க. அதுக்கப்புறம் கைவிட்ட பிறகு டாக்டர் அம்பேத்கர் நெருக்கடி கொடுத்த உடனே இந்தியா முழுக்க இருக்க தலித் மக்கள் இந்து மதத்தை விட்டு வெளியேறன்னு வந்த போது தான் இவர்கள் கோயில் நுழைவு போராட்டத்தை கூட்டு போக ஆரம்பிச்சாங்கிறது தெரிஞ்சுங்க. அந்த சூழல் இருக்குது. அப்போ உட்காருங்க. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி திருக்குறள் பத்தி கூட அவங்க என்ன பண்ண பேசல, கம்பராமாயணம் பத்தி பேசினாங்க, பாரதிக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அப்போ ஜாதி குறித்து ஒரு முடிவெடுக்க வேண்டிய நிர்பந்தம் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வருது. அம்பேத்கர் நெருக்கடி கொடுத்துட்டாரு. அப்போ வரும்போது இவங்க கிட்ட தனியாக மார்க்சிய கண்ணோட்டத்தோடு சாதி எப்படி அணுகுதுங்கிறது இவங்க கிட்ட இல்ல. அப்ப என்ன பண்றாங்கன்னா, காந்தி ஒரு கண்ணோட்டத்தை கொண்டு வர்றார். காந்திக்கு அம்பேத்கர் நெருக்கடி கொடுத்த போது முதல் முறையாக என்ன பண்றாரு, காந்தி ஜாதி ஒழினா இந்து மதம் ஒழியணும்னு சொன்ன போது அதை பாதுகாப்பதற்காக ஜாதியை ஒழிக்கலாம் தேவையில்லை, தீண்டாமை ஒழிச்சா போதும்னு முதல் இந்தியாவில் தீண்டாமை ஒழிப்புங்கிறத காந்தி எப்போ கொண்டு வந்தாருன்னா, சாதி ஒழிப்பை பாதுகாப்பதற்கு தான் காந்தியை உருவாக்குனாரு. அப்போ கம்யூனிஸ்ட் கட்சி அம்பேத்கர் பக்கமா காந்தி பக்கமானா, சாதியையும் வேதத்தையும் பாதுகாக்கிற காந்தியின் பக்கம் நின்று அம்பேத்கர் பக்கம் அவங்க நிக்கல. அதனால் காந்தி, கம்யூனிஸ்ட் கட்சி மற்றவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா வேதம், புராணம், இதிகாசம் குறித்து சாஃப்ட் கார்னர் எடுக்கிறது. சாதியை பாதுகாக்கிற கண்ணோட்டம் வந்ததுல அந்த தீண்டாமை ஒழிப்புங்கிறது அப்படியே தொடர்ச்சியா வந்தது. அதுல பயணம் பண்ணாங்க. அதனால அம்பேத்கர் கம்யூனிஸ்ட் கட்சியில் செல்வாக்கு பெறவில்லை. இங்க பெரியார் இருக்க வேண்டிய இடத்தை பாரதி கொடுத்ததுங்கிறது ஒரு திட்டமிட்டதாக இருந்ததுங்கிறத நினைவு கூற விரும்புறேன். அதுல இன்னைக்கு இந்த அகத்தியர் புத்தகத்துல நமச்சிவாய முதலியார் குற்றம் எழுதியிருக்காருல்ல, பெரியார் எழுத வச்சிருக்காரு. கம்யூனிஸ்ட் கட்சி பெரியார் கடவுள் மறுப்பு, இந்து மத மறுப்பு பேசும்போது அப்படியெல்லாம் கடவுள் மறுப்பு, எளிய மக்களோட உணர்வு அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சி அகத்தியர் பற்றியான கண்ணோட்டத்தில் ஒரு இந்த சைவ சமயம் நமச்சிவ முதலியார் தீவிரமான இறை நம்பிக்கை, சைவ சமயம் சார்ந்த நம்பிக்கையோட பெரியார் இயங்குறார். கடவுள் மறுப்பு பேசின பெரியார் கடவுள் நம்பிக்கையால சேர்ந்து இயங்குறாரு. மாறாக கடவுள் மறுப்பெல்லாம் பேசக்கூடாது, ஒன்று தவறு, அது இங்க இருக்கிற மக்களோட உணர்வுன்னு சொன்ன கம்யூனிஸ்ட் கட்சி கடவுள் நம்பிக்கையா இயங்கின இது மாதிரி சைவ சமயத்தோடையோ நமச்சிவாமது இவங்களோட சேர்ந்து இயங்கி தமிழை பாதுகாக்க கண்டுறதுக்கு வரவே இல்லை. அப்ப பெரியார் எல்லாம் எவ்வளவு அரசியல் எவ்வளவு புரிதலோட இருந்திருக்கிறாருங்கிறது நம்ம சேர்த்து பேச வேண்டியிருக்குதுங்கிறது ஒண்ணு. அதுல அப்புறம் நம்ம பேராசிரியர் அரசோட இதை பத்தி சொன்னாங்க. அந்த கட்டுரை நான் விரிவாக படித்தேன். அதுல பேராசிரியர் அரசு சொல்றதுல முக்கியமான ஒரு விஷயம், நம்ம தம்பி சத்யராஜ் கூட அதை அழகா சொன்னாரு. சைவ மரபும் திராவிட மரபும் இணைந்து இங்க செஞ்சது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. அதுல மறைமலடிகளை சொல்றாரு, மறைமலடிகள் பெரியாரும் சேர்ந்து இயங்குனதுன்னு சொல்றாரு. சைவ இலக்கியத்தை ரொம்ப நெருக்கமா கொண்டு போனாங்க, அதாவது திராவிட மரபுக்கு அவங்களுக்கு போனாங்கிறது வருது. அது பாதி தான், அதில் தம்பி பாதி கரெக்டாக சொல்லிட்டார். பெரியார் மறைமலடிகளுக்கும் சைவ குறியீடா பார்த்துக்கலாம். நீங்க ஆதீனம் அதெல்லாம் விட்டுருங்க. மறைமலடிகள் ஒரு தமிழ் அறிஞர். மறைமலடிகள் பெரியார் சைவ இலக்கியங்களை கடுமையாக எதிர்ப்பதற்கு முன்னால் தம்பி சொன்ன மாதிரி ராமாயணத்தை தான் எதிர்க்கிறார். ராமாயணத்தை கடுமையாக எதிர்க்கிறார். அப்போ ராமாயணத்தை நம்மளோடவும் வேற யாருக்கும் தமிழர்ஜி தெரியலான்னு சொல்லும் போது தான் மறைமலடிகள் கிட்ட குறிப்புகள் வாங்குறாரு. அப்ப என்ன பண்றாரு, நாய்க்கர்வாள் தா இருக்கு பாருங்க, இதா பாருங்க, இதா வாங்கிக்கங்க, இது ஒண்ணு வாங்கிக்கங்கன்னு சொல்லி நுணுக்கி ராமாயணம் எவ்வளவு மோசமா இருக்குதுங்கிற தகவலை அதிகமா எழுதி கொடுக்குறாரு. யாரு? மறைமலடிகள் நிறைய குறிப்புகள் கொடுக்குறாரு. பெரியார் இயக்கத்து சுயமரியாதை எவ்வளவு மோசம் பாருங்க, ராமன் என்ன பண்ணிருக்கா பாருங்க, ராவணன் தான் நல்லவன், அவன் தான் ராவணேஸ்வரன் தான் சிறப்பானவங்கிற கண்ணோட்டத்தை எடுத்து கொடுக்குறாரு. பெரியார் கடவுள் மறுப்பு கருத்து, அவர் வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர், அவர் கடவுள் மறுப்பு இந்து மத எதிர்ப்புங்கிற கண்ணோட்டத்திலிருந்து அம்பலப்படுத்தி எழுதுறாரு. ஆனா இவருக்கு அந்த மறுப்பு கிடையாது. யாருக்கு? கடவுள் மறுப்பாளர் கிடையாது. யாரு? மறைமலடிகள் மிக தீவிரமான இறை நம்பிக்கையாளர். ஆனா அவர் ஏன் கொடுக்கிறாருன்னு ஒரு கேள்வி இருக்கு. ஏன் கேள்வி இருக்குன்னா, இது ஒரு சமய சண்டை. அவரு சைவ சமயத்தை சார்ந்தவர், ராமாயணம் வைணவ இலக்கியம். அதுல வில்ல யார் தெரியுங்களா? ராமாயணத்துல நல்லா தெரிஞ்சுங்க. இன்னைக்கு எப்படி இந்துத்துவ கண்ணோட்டம் உள்ள முஸ்லீமை வில்லனா போடுறானோ, அது மாதிரி ராமாயணத்துல ராவணேஸ்வரன் சிவபக்தன் தான் வில்ல. அந்த கடுப்பு மறைமலடிகளுக்கு, இந்த மாதிரி சிவபக்தனை கொண்டாட்டு பெரிய பண்றாங்களே, அதுல குறிப்பு கொடுத்துதான் ராமாயண எதிர்ப்பு குறிப்புகளை சைவ சமயம் சார்ந்த தமிழறிஞர்கள் நிறைய கொடுத்த போது பெரியார் என்ன பண்ணார், துவம்சம் பண்ணார். அவர் அதை படிச்சு அவங்க ஸ்காலர்ஸ், அது குத்தூசி குருசாமி போன்றவர்கள்லாம் அவர் கொட்டை கட்டி ஆதீனமா போறதுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தவர் சைவ சமயத்துல. அவர் பெரியார் கருத்தை கேட்டால் அவர் தரவா படிக்கிற ஸ்காலரா படிச்சிருக்கிறார். அதுக்குன்னே தயார் பண்ணாங்க குடும்பத்துல. பெரிய புராணம், தேவாரம், திருவாசகம்லாம் படிச்சு ஆகா தயார் பண்ணி கொட்டை கட்டி ஆகி அவர் ஆதீனமா ஆக வேண்டியது தான். என்னைக்கும் அவரோட நேரம் திருச்சியில் பெரியார் பேச்சை கேட்டிருக்கார். பெரியார் 5ஆம் கிளாஸ் தான்.
தேவார திருவாசகத்தில் இதுவரை இல்லாத ஒரு கேள்வியை பெரிய பாரத்தை பற்றி அவர் கேட்குறாரு. இப்படி ஒரு கேள்வி நமக்கு தோணவே இல்லையா, என்ன ஸ்காலராக இருக்குது குத்துசாமி குருசாமிக்கு தோணுது, என்னடா அது அன்னையோட மூட்டை கட்டி வச்சுட்டு பெரியார் பண்ண வந்துட்டார் அவர். அவரெல்லாம் இருக்கிறாங்க இங்கே, ஸ்காலர்லாம் இருக்கிறாங்க. அப்போ அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு பிற்பாடு பெரியார் என்ன பண்ணார், சரி அதெல்லாம் இருக்கட்டும், உங்கள் கதையை கொஞ்சம் பேசலான்னாரு. யாரு, சைவ சமயம். அவ்வளோதான், திகு திகுன்னு ஆயிடுச்சு. சைவ சமயத்தை ரவுண்டு கட்டி அடிக்கிறார் பெரியார். பெரிய புராண கதையை கேட்குறாரு, நந்தனாரை பற்றி கேட்குறாரு. இன்னும் யோக்கியதை, ஒரு கோயில் உள்ள போனால், நடராஜன் கோயில் உள்ள போனால் நந்தனை உள்ள உடலை அவன் தலித்துங்கிறதுக்கு நீங்கள் என்னடா பெரிய யோக்கியதை பேசுகிறீங்க மற்றவங்களை பற்றின்னு கட்டி எங்கப்பா ரவுண்டு கடிச்ச உடனே கொதிப்படைகிறாரு. யார், மறைமல் அடிகள். கடுமையான அவர் சொன்னார்ல, அவர் சொன்னார்ல, அந்த வார்த்தையோட சொல்கிறார். என்ன சொல்கிறாரு, அது எவ்வளோ பொய் சொல்வார்கள் அப்படிங்கிறதுக்கு. நீங்கள் தமிழறிஞராக மட்டும் இருந்தீங்கன்னு வச்சிங்கன்னா தமிழறிஞராக இருக்க முடியாது, சமயம் சார்ந்து தான் இருந்திருக்கிறாங்க. அப்படி தான் தமிழ் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால் என்ன பண்ணுறாருன்னா, அவர் தமிழை மட்டும் பாதுகாக்கிறதா இருந்தால் கரெக்டு தான், நியாயமான இருந்தால் கரெக்டாக பேசணும் இல்லை, கொதிப்படைகிறார். அவருன்னா அப்போ சாதி இன்ஃப்ளூயன்ஸ் வருது. தன் சமயம் சார்ந்த உணர்வுங்கிறது சமயத்தோட வருது இல்லை, அந்த சமயம் சார்ந்த சாதி கண்ணோட்டம் வருது. பார்த்தீங்களா, அது வினையாற்றுது. பெரியார பச்சையா புழுகிறார். யாரு, மறைமுறை என்ன சொல்றாரு, அவர் தான் குறிப்பு கொடுத்தா பெரியார் ராமாயணத்தை கொடுத்துறவருக்கு போயிருக்காரு. பெரியார் ஒரு வைணவ குடும்பத்தை சேர்ந்தவர், அதனால் அவர் சைவ இலக்கியங்கள் எடுக்கிறாருன்னு பேசுறாருங்க. மறைமுறைகள் பேசியிருக்கிறாருங்க, அப்படி பேசுறாரு. அதற்கப்புறம் அதுக்கெல்லாம் ஓயிர வரா பெரியாரு, நீ சொல்றதா சொல்லிக்க. அவருக்கு உலகத்துக்கே தெரியும், இன்னைக்கு வரைக்கும் எதிரிகள் பேசுறது பெரியார் ராமாயணத்தை கொடுத்துட்டாரு, அதை கொடுத்துட்டாரு தான், அப்படி ஒரு கருத்தை பேசுறாரு. ஆனால் எங்க பாரு நடக்குது, கடுமையாக நடக்குது. இவரோட 1927 நடந்த ஒரு மாநாடு நடந்தது. பெரியார் இயக்கம் சைவ சமயத்தை சூறையார் தான் கருத்தால் எவ்வளவோ ஐயத்தனமான சாதிய 4 வர்ணத்தை வைக்கிற பாடலா இருக்குது உங்க இதுன்னு சொல்லி ஒவ்வொன்றா எடுத்து பேசுறாங்க. பதில் சொல்றதுக்கு ஆள் இல்லை. 1927 சுயமரியாதை 29 சுயமரியாதை மாநாடு நடத்தி தாழ்த்தப்பட்ட மக்களை கோயில் உள்ள உடனும் தீர்மானம் போட்ட போது அதுக்கு போட்டி மாநாடும் நடத்துறாங்க. திருநெல்வேலியில் சைவ சமயம் சார்ந்தவர்கள் அங்கே ஒரு போட்டி மாநாடு நடத்துறாங்க. மாநாடை நடத்தி அதில் நம்ம போட்ட தீர்மானத்துக்கு பதில் சொல்றாங்க. அதில் ஒரு சுவாரஸ்யமான தகவல், வஉசியோட கேரக்டர் நடுவில் வந்து போகுது. வஉசி பெரிய தியாகி, சுதந்திர போராட்டத்தில் கடைசி தியாகி என்றால் அவர் தான். அவர் ஒரு சைவ சமய குடும்பத்தை சேர்ந்த பிள்ளைமார். சைவ சமயத்தில் பிள்ளைமார் தான் டாப்பு, சைவ பிள்ளைமார் தான் டாப்பு. சுதந்திர போராட்டத்தில் இருக்கும்போது வஉசி எப்படி இருந்திருக்கிறாரு அப்படின்னா, பெரிய தியாகி, ஜெயிலில் உடைச்சார், செக்கெல்லாம் எடுத்து அது அவரே குறிப்பிடுறாரு. மதுரையில் ஜெயிலில் இருக்கும்போது அவர் சிறையில் கொண்டு வந்து போட்டுடுறாங்க. வஉசியை சிறையில் இருக்கிறாரு. சிறையில் இருக்கும்போது அவரே எழுதுறாரு, இதை இவ்வளோ பெரிய தியாகியா இருந்தவரோட இன்னொரு முகம் எப்படி இருக்குன்னா, ஜெயிலில் உண்ணாவிரதம் இருக்கிறார், சாப்பிட முடியாது. வெள்ளைக்காரன் எதிர்த்து இல்லை, என்ன சொல்றாருன்னா, எனக்கு சமையல் செஞ்சு போடுறதுக்கு யாரோ ஒரு தமிழர் தான் வச்சிருக்காங்க. எனக்கு சமையல் செய்யணும்னா நீ பார்ப்பானை சமையல்காரனாவை இல்லைன்னா பாண்டிய வெள்ளாளனை சமையல்காரனா வச்சாதான் நான் சாப்பிடுவேன், இல்லாட்டி சாப்பிட முடியாதுன்னு யாரு, வஉசி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. வெள்ளைக்காரன் அங்கங்க தேடி போய் எங்கேயோ கண்டுபிடிச்சு மதுரையில் ஒரு முதலியாரை கொண்டாந்து சமையல் வைக்கிறாப்புல. டோன்ட் டச், முதலியார்லாம் சமைச்சா சாப்பிட முடியாது சொல்லிட்டாரு. முதலியார் சமைச்சாலே சாப்பிட முடியாதுன்னு சொல்றவர் தான் வஉசி. அப்படி இருக்கிறார், அவரும் அதை குறிப்பிடுறாரு. அந்த வஉசி காங்கிரஸ்ல ஜெயிலுக்கு போயிட்டு தியாகம் பண்ணி வெளியே வந்தா, சத்தியமூர்த்தி ஐயர் ராஜாஜில காங்கிரஸ் கப்பல் விட்டார்ல, அந்த கப்பலை வெள்ளைக்காரனுக்கு தர விட்டார்ல, அந்த வெள்ளைக்காரன்ட்டே வித்துட்டாங்க. வர்றதுக்குள்ள வெளியே வந்து பாக்குறாரு, கப்பல்லாம் இல்ல. கப்பல் யாருக்கு வித்துட்டாங்கன்னா அவங்ககிட்ட வித்துட்டான். அதெல்லாம் அவங்க கூட கொடுத்துட்டோம்னு யாருமே இல்லை. நடுத்தரில் நிற்கிறாரு. காங்கிரஸ்குள்ள தலைமை மாறி இருக்குது. உள்ள போகும்போது இவரை கேவலமாக நடத்துகிறார்கள் ராஜாஜியும் சத்தியமூர்த்தியும், ரொம்ப உரங்கட்டுறாங்க. அப்ப பெரியார் 19 உள்ள போறாரு. இப்ப வெளியே வந்து இவர் தனிமைப்பட்டு உள்ள போறாரு. பெரியார் ஒரு நேர்மையாளர் தான். பெரியார்கிட்ட வந்துங்க அவர் பகுத்தறிவு பேசினாரு, அவர் இதை சொன்னார், அதில் கூட நீங்க ஏதாவது குறை சொல்லிக்கங்க. அவர் எதை பேசுகிறாரோ 100% அது உண்மையா இருப்பார். அதான் பெரியார். காங்கிரஸ்னா காங்கிரஸ், நீ பாஜக எல்லாருமே என்ன கேட்கறா, நீ என்ன பேசுறியோ அதுக்கு உண்மையா இரு. நீ இந்த நாடு வேத நாடுன்னு சொல்றேன்னா வேத நாட்டு கருத்துக்கு நீ உண்மையா இருங்கிற. வேத நாடு இங்க இல்லாது இல்ல, வேத நாடு நம்ம நாட்டுல எல்லாருக்கும் நம்மகிட்ட சொல்றது, அந்த பக்கத்தில் அமெரிக்காவுக்கு அக்ரிமெண்ட் மொத்தத்தை வித்துறது நடக்குதா இல்லையா? நீ அதில் உண்மையா இரு. எவனுமே தான் சொந்த கருத்தில் உண்மையாக இருந்தா குறைந்தபட்ச முற்போக்காளன் இருப்பான், அவனை அறியாமல் இருப்பான். இப்போ பெரியார்கிட்ட அப்படி ஒரு நேர்மை இருக்கு. எதுவா இருந்தாலும் அதுக்கு உண்மையாக இருப்பதுங்கிற நேர்மை. உள்ள போறாரு. உள்ள போய் பெரியார் எதுக்கு கூட்டு போனாங்கன்னா, நீதி கட்சி டேமேஜ் பண்ணுது காங்கிரஸை. பார்ப்பனாத மக்கள் பூரா காங்கிரஸ்ல இருந்து வெளியேறி அங்க போறாங்க, நீதி கட்சிக்கு போறாங்க. அப்ப நிலைகுலைந்து போன காங்கிரஸ் என்ன பண்ணுது, இது தூக்கி நிறுத்தணும்னா ராஜாஜி நாம ஒரு பார்ப்பன அல்லாத இயக்கத்தை உருவாக்குனாதான் நிறுத்த முடியும்னு காங்கிரஸ்குள் சென்னை மாகாண சங்கம்னு நீதி கட்சிக்கு போட்டு ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. அதுக்கு தலைவராக பார்ப்பன தலைவரை போடணும் 3 பேரை கூட்டு வராங்க. அந்த 3 பேர் யாருன்னா, ஒருத்தர் திருவி கல்யாண சுந்தரம் முதலியார், இன்னொன்னு வரதராஜ நாயுடு, இன்னொன்னு ராமசாமி நாய்க்கு. இவங்க 3 பேர் தலைவராக எது கூப்பிட்டு வந்தாங்க, அடியார் வேலை பார்க்கறதுக்கு தான் பெரியார் காங்கிரஸ் கூப்பிடுறாரு ராஜாஜி. நீதி கட்சி தலைவர்களை திட்டுறது தான் வேலை. பெரியார்கிட்ட நேர்மை இருக்குல்ல, நான் வந்ததை மக்களுக்கு பார்ப்பன மக்கள் நன்மை செய்யணும்னு பாக்குறாரு. திருவிக்கா தலைமையால போட்டுக்கிட்டு வேலை பார்க்கிறாரு. எது, நீதி கட்சிக்கு எதிராக அடியார் வேலையை நல்லா பார்க்கிறாரு.
பெரியார்ட்ட அது நடக்குமா? நான் பார்ப்பல அந்த மக்களுக்கு வரலான்னு என்ன கூப்பிட்டு வந்தேன். இங்கே வந்து பார்த்தா நான் பார்க்க வேண்டிய பூரா காங்கிரஸில் தான் இருக்குது. நீதி கட்சிக்காரன் கரெக்டாக இருக்குன்னு என்ன பண்ணிட்டாரு, காங்கிரஸுக்கு உள்ள எதிராகவும் நீதி கட்சிக்கு ஆதரவும் உள்ள செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு. அந்த நேர்மை காங்கிரஸுக்குள்ள இருக்கும்போது பார்க்கும்போது தான் பார்க்குறாரு. வஉசி அப்படி ஓரமாக உட்காந்துருக்காரு இங்கேயோ பாவமா. காங்கிரஸ் இப்போ ராஜாஜி இவங்கெல்லாம் பயங்கரம் இருக்காங்க. அவர் ஓரம் கட்டி அவமானப்படுத்த பார்த்தா தாங்க முடியல. யாருக்கு? பெரியாருக்கு. என்னடா எவ்வளோ பெரிய தியாகி இருந்தாலும் அவர் இப்படி இன்னும் வச்சு ஃபைட் பண்ணி அதற்குள் காங்கிரஸுக்குள் வஉசிக்கு ஒரு முக்கியத்துவத்தை ராஜாஜி கிட்ட ஃபைட் பண்ணி வாங்கி கொடுத்தாரு. பார்க்குறாரு வஉசி, என்னையா ஒருத்தர் ராமசாமி நாயக்கர் ஒருத்தர் வந்திருக்கான், என்னென்னமோ அரசியல் பேசுகிறான், அதுங்கிறான் இதுங்கிறான், ஒன்றும் இதுவரை பார்க்காத ஒரு கண்ணோட்டம் வீவை உருவாக்குறாரு. வந்து ரசிகர் மன்ற தலைவராயிருந்தார் பெரியாருக்கு. உண்மையிலே சீரியஸா ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, பெரியாரோட பயணிக்கிறார் வஉசி. பெரியாரோட பயணிக்கிறாரு. ஒரு ஊர்ல இதுல கோயில்பட்டியில் ஒரு கூட்டம், சுயமரியாதை கூட்டம். அதுக்கப்புறம் வெளியே வந்தது, பெரியார் வெளியே வந்துடுறாரு. வெளியே வந்ததுக்கு பிற்பாடு பெரியாரோட பயணிக்கிறாரு. ஸோ 26 என்னமோ 27 ஒரு கூட்டம் கோயில்பட்டியில் பெரியார் வஉசி எல்லாம் கலந்துக்கிறாங்க. வஉசி முதல்ல பேசும்போது ஒரு வார்த்தை சொல்றார், என் தலைவர் ராமசாமி நாயக்கர்னு சொன்னோடனே பெரியார் பதட்டப்பட்டு துள்ளி எழுந்துக்கிறார். எழுந்து சொல்றாரு, ஐயா தயவுசெய்து அப்படி சொல்லாதீங்க, உங்களுக்கு நான் தலைவராக இருக்க முடியாது. நீங்கள் இந்த நாட்டுக்காக சிறையில் செக்கெடுத்து உழன்று கொண்டிருந்த போது நான் ஈரோட்டில் காவிரிக்கரையில் மைனராக சுற்றித் திரிந்தவன், நான் உங்களுக்கு தலைவர். அதாங்க தலைவர். எப்படி ஒரு நேர்மை பாருங்க. அடுறா போஸ்ட் வஉசி தலைவர் வெயிட்டா 10க்கு 10 பேனர் இருப்பாங்க மற்றவங்க இருந்தா. எவ்வளவு நேர்மை 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 நேர்மை. பெரியாரை போல் ஒரு நேர்மையாளர் நீங்க பார்க்கவே முடியாது. அதை மறுக்கிறாரு. அப்ப வஉசிக்கும் சுயமரியாதைக்கும் நெருக்கமான உறவாயிடுச்சு. 29ல் மாநாடு, சுயமரியாதைக்கு மாநாடு. இப்ப அதுக்கு கவுண்டர் பண்ணி நீ ஏன் கோயில் உள்ள உடலை அப்படின்னு கேட்டாரு பெரியார். அது சைவ சமய மாநாடு அங்க நடக்குது. அந்த மாநாட்டில் தீர்மானம் போடுறதுக்கு போறாங்க. இவர் சைவ சமயத்தின் மேல ஈடுபாடு உள்ளவர் வஉசி. அவர் சுயமரியாதைக்கெல்லாம் கிடையாது. அவர் என்ன பண்றாரு, திருநெல்வேலி அவங்க ஊர் தானே, மாநாட்டுக்கு போனா நல்லா தெரிஞ்சு வச்சுங்க, சைவ சமயம் சார்ந்து அவங்க சாதிக்காரங்க எல்லாரும் மாநாடு நடத்துறாங்க. வஉசி உள்ள மாநாட்டில் உள்ள விடல. அவரை ஏன் உள்ள, நீ சூனா மாநாக்காரன் பெரியார் கட்சிக்காரன், அவரே உள்ள வெளியே நிப்பாட்டாங்க. மாற்றம் அப்படி வந்துருப்பாருங்க. முதலியார் சமைச்சா கூட சாப்பிட மாட்டேன்னு சொன்ன வஉசி பின்னால் பெரியாரோடு சேர்ந்ததுக்கு பிற்பாடு அப்போ எழுதுறாரு. என்ன தெரியுமா எழுதுறாரு, சாதி இருக்கும்னு சிவனே சொன்னாலும் நான் அது தூக்கி எறிவேன்னு சொல்ற வஉசியா மாறுறாரு. இதுதான் பெரியார். பெரியார் ஒரு பௌதிக சக்தியா மாறு. வஉசி ஒரு பெரிய ஸ்காலர், தமிழறிஞர். அவர் சிறையில் இருக்கும்போது இதுக்கு திருக்குறளோட இல்ல, திருக்குறள் ஒரு அதிகாரம் இதுக்கு மட்டும் பொழிப்புரை எழுதுறாரு. அது ரொம்ப எழுதுறாரு. அங்க எழுதுற அதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இல்ல, அவர் ஒரு அறத்துப்பாலுக்கு பொழிப்புரை எழுதுறாரு. எழுதும் போது சிறையில் அவருக்கு சந்தேகம் வந்துருது திருக்குறள். அப்ப என்ன பண்றாரு, சிறையில இருந்து எல்லாம் தெரிஞ்சவர் அப்படின்னா அப்போ வாழுங்காலத்தில் இருந்தவர் உவே சாமிநாத ஐயர். அவருக்கு ஒரு கடிதம் எழுதுறாரு. இது இருக்குதே இப்படி, எப்படி இது என்ன விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதம் சிறையிலிருந்து சீல் பண்ணி போகும்ல, இது தேச துரோகி. இந்த தேச துரோகி வெளியில தமிழறிஞரா மட்டும் இருக்கிற ஒருத்தருக்கு எழுதுறாரு. அவர்கிட்ட போனா அவர் என்ன பண்ணணும், பதில் எழுதணும் இல்ல. அவர் என்ன பண்றாரு, அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டு நேரம் கவர்னர் கிட்ட போறாரு. எவ்வளவு உஷார் பாருங்க தமிழ் தாத்தா, எவ்வளவு உஷாரா இருக்க பாருங்க. அவர் உஷாரா அந்த கடிதம் எடுத்து பதில் எழுதல, நேரம் எடுத்து கவர்னர் கிட்ட போய் இந்த மாதிரி ஜெயிலில் ராஜ துரோகியா இருக்கிற வஉ சிதம்பரம் அவனுக்கு கட்டுரை எழுதிருக்காரு, என்ன பண்றதுன்னா அவர் இதையா கேட்கிற பதில் எழுதியாண்டா. அதுக்கப்புறம் தான் அவர் பதில் எழுதியிருக்கிறாரு. ஆமா, அதுக்கப்புறம் தான் அவர் பதில், தமிழறிஞர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கிறாங்கிறதுக்கு சொல்றேன். அப்போ அதுக்கப்புறம் தான் பதில் இருக்கிறார். அந்த வஉசி கிட்ட மாற்றத்தை ஏற்படுத்தினது பெரியாரோட கண்ணோட்டம். அதுல மறைமலடிகள் சொல்றேன், இவங்கெல்லாம் மாநாட்டில் தீர்மானம் போடுறாங்க. அப்ப என்ன போடுறாங்கன்னா, சைவ சமயம் நம்ம கேள்வி கேட்ட உடனே தாழ்த்தப்பட்ட மக்கள் ஏன் கோயிலில் விடக்கூடாதுன்னு சுயமரியாதைக்காரன் கேட்குறாங்க. தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒரு நாளைக்கு 3 வேளை குடித்து சுத்தபத்தமாக இருந்தால் அவர்களை நாங்கள் கோயில் உள்ள விடுவோம்னு தீர்மானம் போடுறாங்க. இப்படி ஒரு தீர்மானம் நடந்திருக்குது. இந்த தீர்மானம் போட்டதுக்கு அப்போ இந்த யாருமே கேட்கல. பதிலுக்கு திருப்பி பெரியார் இயக்கம் கேட்குது. அது கோவை ஐயாமுத்து எழுதுறாரு, அடே கடுமையாக எழுதுறாரு. இந்த மாதிரி நீங்கள் கோயிலில் விட சொன்னால் தாழ்த்தப்பட்ட மக்கள் 3 வேளை குளிச்சுட்டு நீங்கள் சுத்தபத்தமாக வந்தால் விடுறான்னு உள்ள எழுதிருக்கிறீங்க அப்படின்னு எழுதுறாரு. திருநெல்வேலியில் நீங்கள் தெருவு பெருக்கிற வேற பூரா சைவ சமயத்தை சேர்ந்த நீங்களே பண்ணுங்க, கக்கூஸ் வாடுற வேறையும் உங்களுக்கு தான் சொல்லிட்டு ஊரில் இருக்கிற பொதுக்களத்தில் இறங்கக்கூடாதுன்னு தடையும் போட்டுட்டா உங்கள் சுத்தம் எத்தனை நாள்ரா தாங்கன்னு திருப்பி பதில் எழுதுறாரு. ஏண்டா சுத்தமாக இருக்கணுங்கிற குளத்தில் இறக்கக்கூடாது, கிணத்துல இறக்கக்கூடாது, ஊரில் இருக்க இழிவான வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டு நீ சுத்தமாக இருக்கட்டும், இந்த வேலையெல்லாம் நீ பாரு, அதுக்கப்புறம் நீ சுத்தமாக இருக்குதியான்னு பதில் எழுத்து இந்த சண்டை தொடர்ந்து நடக்குது. இது கடுமையாக நடந்திருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நம்ம மறைமலடிகள், அவர் ஒரு விளக்கம் கொடுக்குறாரு.
நந்தனைய கோயில் உள்ள உடலன் பெரியார் இயக்கம் கேட்டதுக்கு மறைமலை விளக்கம் உங்களுக்கு தெரிஞ்சீங்க, வரலாற்றுல இதெல்லாம் இருக்குது. தமிழறிஞர்கள் தனித்தனியா சொல்றான் பெரியாருக்கு எதிராக மறைமலடிகள் இருட்டடி பண்ணிட்டாரு. ஏன் பெரியார் எல்லாத்துக்கும் எதிராக இருக்கிறாரு? சாதி ஒழிப்பு போராளி. என்ன தெரியுமா சொல்றாரு மறைமலடிகள்? நந்தனை ஏன் கோயில் உள்ள விடலன்னா, நந்தன் சாதியை சேர்ந்தவர்கள் மாடை நம்ம புனிதமா கருதுறோம், பசுவை தெய்வமா கருதுறோம். தேவர்கள்லாம் குடியிருக்கிற அந்த மாட்டிறைச்சி உண்கிற பழக்கம் இருப்பதனால் அவர்களை நாங்கள் கோயில் உள்ள உடல, அதை விட்டுட்டா நாங்க அவர் கோயில் உள்ள சேர்க்கலாம்னு மறைமலடிகள் அது பதிவு பண்றாரு. கடுமையான சண்டை நடக்குது. அப்போ ஈழத்தடியில் கரூர் ஈழத்தடிகள் பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவர் அவரோட சண்டை கூப்பிடுறாரு, வாத்துக்கு வா பேசலான்னு சொல்றாரு. ஓடி ஒளியுறாரு. அப்புறம் ஒரு இடத்துல என்ன நடக்குது, ஒரு சம்பவம், ஒரு இடத்துல தமிழ் வளர்ச்சி மாநாடுன்னு ஒன்று நடக்குது. அதுக்கு மறைமலடிகள் தான் தலைவர். அவர் இந்த மாதிரி தமிழ் வளர்ச்சிக்கு பேசலான்னு புத்தகம்லாம் அடுக்கி வச்சுட்டு வந்து உட்காந்தாரு. அங்கே உட்காந்தா தமிழ் வளர்ச்சி மாநாட்டுக்கு சுயமரியாதைக்காரன் பேச்சாளர்கள் 3 பேர் இருக்காங்க. அதில் பார்த்தவொன்னே இதனடா நமக்கு வந்த கேடு, இங்கே நம்ம பேருலான்னு பார்த்தா நம்ம கூட பேசுறதுக்கு 3 பேர் சுயமரியாதைக்காரன் வந்திருக்கானே, இவனுக்கு ஏதாவது இடம் உடம்பு பண்ணுவானுங்க, இங்கே சிவனை திட்டுவானுங்க, தமிழில் என்ன இருக்குது அது இருக்குன்னு சொல்லி ஏதாவது பேசுவானுங்கன்னு முடிவு பண்ணிட்டு என்ன பண்ணுறாரு தலைவராக இருக்கிற மறைமலடிகள் முதல்ல ஒரு நிபந்தனை வைக்கிறார். இந்த மாநாடு தமிழ் வளர்ச்சி குறித்து மட்டும் பேசுகிற மாநாடு, தமிழ் மட்டும்தான் நீங்கள் பேசணும். இங்கே கடவுளை குறித்து திட்டி பேசுவதோ, கடவுளை குறித்து பேசுவதோ, கடவுள் சிவனை குறித்து இழிவான வார்த்தைகள் பேசுவதோ இங்கே கூடாது அப்படின்னு மறைமுகமாக ஒரு அறிவிப்பு கொடுத்துட்டு அப்புறம் தலைமையை ஓடுவார். நம்ம ஆளுங்க பார்த்தாங்க, சரி நீ சொல்லு, மாட்டாமே போயிடுவேன்னு உட்காந்துருக்காங்க. சுயமரியாதை இயக்கத்தில் தமிழஞ்சர் இருக்கிறாங்க நிறைய, அவங்க போயிருக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் நடந்திருக்குங்க, இந்த மாதிரியான புரட்சிகர குணாம்சத்தோடு தான் ஐயா இயக்கத்தை கட்டியிருக்காரு, போயிருக்காரு. அப்புறம் சொல்லிட்டார்ல, இங்கே கடவுள் கொடுத்தலாம் யாரும் பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு மறைமலடிகள் பேசுகிறார். அவருக்கு ஒரு பழக்கம் இருக்குது மறைமலடிகளுக்கு, எந்த உரையை துவங்கும் போதும் கடவுள் வாழ்த்தோட தான் துவங்குவார். இப்போ சொல்லிட்டார்ல, அறிவிச்சுட்டு கடவுள் வாழ்த்துன்னு இருக்காரு. நம்மால் இருந்திருக்கான், இது தமிழ் வளர்ச்சி மாநாடு, இங்கே கடவுள் கொடுத்தெல்லாம் பேசக்கூடாது, இங்கே தமிழை பற்றி பேசுங்கன்னு சொன்னோன்னு அவர் சொல்லி திருப்பி போட்டோன்னா வேற வழி இல்லை. கடவுள் வாழ்த்தே இல்லாமல் எத்தையோ ஒன்று பேசி முடிச்சுட்டு போயிருக்கிறார். அதுக்கப்புறம் நம்மால் பேசியிருக்கிறாங்க. இருந்த சண்டை வரலாற்றில் அதுக்கு பிற்பாடு தொடர்ந்து நடந்திருக்குது. நீங்கள் வெறும் தமிழ்னு பேசிக்கிட்டு இருந்தால் தெரியும். நீங்கள் தமிழுக்கு பின்னால் இருக்கிற அவங்களோட சாதிய உணர்வுகளை நீங்கள் தமிழ் தேசியாதி வரைக்கும் ஏன் ஃபைட் பண்ணிட்டு இருக்கான் திராவிட இயக்கத்தோடனா, நாம கேட்குற கேள்வி தமிழை நம்ம தான் வளர்க்குறோம், அவன் தமிழுக்குள்ளே இருந்து சாதியை வளர்க்குறான். அப்போ பெரும்பான்மை சாதிக்கு ஆதரவாக பேசுறது, பெரும்பான்மை சாதி பின்புலம் பேசுவது, இதெல்லாம் அதுக்குள்ளே வருது பார்த்தீங்களா. அப்போது தொடர்ந்து இது இயங்குது. அதே மாதிரி அரசு சொல்லும்போது பேராசிரியர் இன்னொன்று சொல்ற அம்பேத்கர் பற்றி அதில் சொல்கிறார். புரட்சியாளர் அம்பேத்கர் தமிழ் பேசக்கூடிய தமிழ் இந்தியா முழுக்க தமிழ் பேசினார்கள், இந்தியா முழுக்க தமிழ் தான் பேசினாங்க, இந்தியா முழுக்க இருந்த மக்களோட மொழி தமிழாக தான் இருந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதில் தமிழ் பேசக்கூடிய திராவிடம், தமிழ் பேசக்கூடிய திராவிடர்களாக இருந்தாங்க அப்படின்னு அம்பேத்கர் சொன்னதா அரசு சொல்கிறார். தமிழ் பேசக்கூடிய திராவிடர்களாக தான் இந்தியா முழுக்க இருந்தாங்கன்னு சொல்கிறாரு. அது உண்மைதான். ஆனால் தமிழ் பேசக்கூடிய திராவிடர்கள்னு அம்பேத்கர் குறிப்பிடல. அவர் எப்படி குறிப்பிட்றாருன்னா, இந்தியா முழுக்க நாகர் என்கிற இனம் இருந்தது, அவர்கள் பேசிய மொழி திராவிடம், அதுதான் பின்னால் தமிழாக மாறி இருக்குது அப்படிங்கிறத டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்றாருங்கிறது ஒன்று. இன்னொன்று சொல்கிறார் பேராசிரியர் அரசு, நமக்கு கடவுள் இல்லை, கடவுள் நம்பிக்கை நமக்கு கிடையாது, இந்த இயற்கையோடு சம்மந்தப்பட்டு வாழ்கிறது தான் நம்மளோட வாழ்க்கை, நமக்கு நடுவில் கடவுள்லாம் பின்னால் வந்தது அப்படின்னு சொல்கிறாரு. அதுவும் குறிப்பாக கீழடி, அப்புறம் ஆதிச்சநல்லூர், இந்த கல்வெட்டில் கூட கடவுளை தேடி பார்க்குறாங்க, எங்கேயுமே கடவுள் கிடைக்கல, நம்ம அடையாளங்கள் கடவுள் கிடையாது, ஆனால் இயற்கை வழிபாட்டு முறை அதுதான் நம்மளோட சேர்ந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாரு. இன்னும் நெருக்கி பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெருசாக முன்னெல்லாம் பார்த்தால இன்றைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உழைக்கும் தமிழர்கள் மத்தியில் கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சமஸ்கிருத மந்திரம் சார்ந்து இல்லை. கூலி விவசாயியா, கூலி தொழிலாளியாக இருக்கிற தாழ்த்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்கள் மத்தியில் சமஸ்கிருத மந்திரத்துக்கு அவங்களுக்கு சம்மந்தம் இல்லை. அங்கே அவங்களுக்கு தேவையில்லை, இறை வழிபாட்டில் கிடையாது. அப்போ அந்த பக்தி எங்கே இருக்குது? சமஸ்கிருத மந்திரத்தில் இல்லை. அப்போ தமிழில் இருக்குதா? செவ்வியல் மொழியாக இருக்கிற சொல்கிறார், செவ்வியல் மொழி தான் நம்ம பரம்பரை, செவ்வியல் மொழியாக இருக்கிற தமிழ் தேவார திருவாசகம் இருக்குதா? அதுவும் கிடையாது. சமஸ்கிருத மந்திரங்கள் எப்படி அந்நியமாக இருக்குதோ உழைக்கும் மக்களுக்கு இறை வழிபாட்டில், அதுபோல் உழைக்கும் மக்களுக்கு தேவாரம் திருவாசம் ஒரு அந்நிய மொழி தான், அவங்களுக்கு அது சம்மந்தமே கிடையாது, சொன்னாலும் பக்தி வராது. அப்போ அதில் மொழியில் சமஸ்கிருதத்திலையும் உழைக்கும் மக்களோட பக்தி இல்லை, தமிழ்லையும் உழைக்கும் மக்களோட பக்தி இல்லை. அப்போ எதில் இருக்குது? கடவுளில் இருக்கா? கடவுள்லேயே அந்த பக்தி இல்லைன்னா, உழைக்கும் மக்களின் பக்தி நூற்றாண்டு பல ஆயிரம் ஆண்டுகள் இன்னைக்கு வரைக்கும் எதில் இருக்குது தெரியுங்களா? அது தாளத்தில் இருக்குது, ரிதத்தில் இருக்குது. இதை நீங்கள் கவனிக்கிறது இல்லை. அந்த பக்தி ரிதம் தாளத்தில் இருக்குது. அது என்ன பண்ணுன்னா, தாளம் பிரதானம், இசை தோல் வாத்திய கருவிகளில் தான் உழைக்கும் மக்களோட பக்தி இருக்குது, கடவுள் நம்பிக்கையோடு கிடையாது. அதை உருவிட்டுனா பக்தி கிடையாது. நீங்கள் இறை வழிபாட்டு முறையில் கூட
கருப்பண்ணசாமி பாடல் இருக்கு, எங்க கருப்பு சாமின்னு. அதை நீங்க பாடும்போது கருப்பு சாமி எங்க கருப்பு சாமின்னு பாடினீங்கன்னா கருப்பு சாமி கடுப்பாயிருவாரு. உரத்து குரல்ல பாடணும். இறை வழிபாட்டு முறையில தாளம் பிரதான பங்கு வகிக்குது. எங்க கருப்பு சாமி அட எங்க கருப்பு சாமி பாடிட்டு ரத்தம் வரும், தண்டட அடிக்கணும். அப்பதான் பக்தி வரும் அவங்களுக்கு. இதை நீங்க கோயில்ல கருப்பு சாமி முன்னால பாடணும்னு அவசியம் இல்லை. நீங்க புத்தகம் பாத்தீங்கன்னா அந்த கிராமத்து பெண்கள் சாமி வந்ததா இல்லையா? மதுரையில எங்க வந்தது? பக்தி இல்ல, சாமியே வரும் தாளம் போட்டீங்கன்னா. அப்ப எளிய மக்களோட வடிவம் எங்க இருக்குன்னா தாளத்துல ரிதத்துல இருக்குது. அப்படிதான் இருக்குது. நீங்க தாளத்தை உருவிட்டீங்கன்னா அங்க பக்தி இருக்காது. எப்படி நீங்க தரியா நீங்க கிராமப்புற வழிபாட்டு முறையில் சிறுதெய்வ வழிபாடு பரமசிவம்லாம் சொல்லியிருக்காருல, அதெல்லாம் கிடையாது. அது தாளத்துல இருக்குது. நீங்க கோயில் கருவறைக்குள் ரிதத்தம் வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, கோயில் கருவறைன்னா அது சின்ன அந்த ரிதம் வந்து அந்த பீட்டுக்குள்ள இருக்கணும். கோயில் கருவறை சின்னது தானே, எல்லாருமே கும்பிடலாம். அங்க அடுக்கும்போது என்ன ரிதம் இருக்கும்னா விரல்களில் வாசிக்கிற தாளக்கருவி. அதெல்லாம் உடுக்கை கையில வச்சுக்கிட்டு டுண்டு நடிச்சிங்கன்னா அந்த ஒரு அம்மா அப்படியே ஆட நம்பிக்கிட்டு அதை பிடிச்ச வார்த்தையே கிடையாதுங்க, மொழியே கிடையாது. அந்த உடுக்கை அடிச்சாலே அதுக்கு நெம்பம் 4 பேர் பிடிச்சி அமுத்தணும். அடிச்சா கர்ப்பகரத்தை விட்டு இந்த ஹால் கோயில் கர்ப்பகரம் அதுக்கு முன்னால ஒரு 50 பேர் நிக்கிற மாதிரி ஹால் இருக்குல்ல, அங்க ஒரு வாத்திய கருவி, அது தெரியுமா? பம்பை. அது சின்ன குச்சியில சின்ன வாத்தியம், அதை வச்சு அடிக்கணும். டன் அடிச்சாங்கன்னா அங்க ஒரு ஆட்டம் வரும், பக்தி வரும். முடிஞ்சுதா? அடுத்துக்கப்புறம் சாமி அங்க இருந்து புறப்பட்டு வீதிக்கு வர்றாரு. வீதியா போறாருன்னா இப்ப என்ன தோல் வாத்திய கருவி தெரியுமா? வீதியில் போகும்போது பறை மற்றும் தவில் தோல் வாத்திய கருவி. இதுதான் பக்தி. இதை நீங்க உருவிட்டீங்கன்னா அங்க வராது, கடவுளே வராது. நீங்க எங்கேயுமே எந்த சிறுதெய்வ வழிபாடு அந்த வழிபாடு பரமசிவம் சொல்றது யார் சொல்றது எல்லாத்தையும் நீங்க எடுத்துட்டு நீங்க இந்த வாத்திய முறையெல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த கடவுளெல்லாம் தூக்கி வச்சுட்டு நீங்க இன்னைக்கெல்லாம் வைங்க, பக்தி வராது, சாமி வராது. மாறாக இந்த கடவுளை எல்லாம் ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த வாத்திய கருவியை நீங்க எங்க வேணாலும் வச்சு ஆசைங்க, சடார்னு சாமிகள் அங்கங்க வந்துகிட்டே இருக்கிறோம். மக்கள் உழைக்கும் மக்கள் வார்த்தையில் வந்து தாளமும் உரத்து பேசுகிற பாடலும் இருக்குது. அதோட நீட்சியாகத்தான் சபரிமலை ஐயப்பனுக்கு செல்வாக்கு பெற்று உழைக்கும் மக்கள் மத்தியில். ஏன் சாதாரண மக்கள் சபரிமலை ஐயப்பனோட தாளம் ரித்தம் அவன் சத்தமா பாடுறது எப்படி? இது வரைக்கும் நம்ம கும்பிடாத அளவுக்கு சத்தம், சாமியே ஐயப்பா, அது இருக்குது, அந்த ரித்தம் இருக்குது. அதே மாதிரி இந்த கன்னிசாமின்னு மாலை போட்டுறாங்கல்ல, மாலை போட்டுட்டு நம்ம அக்கம் பக்கத்தில் பூசா தம்பிங்க மாலை போட்டாங்கன்னா அவங்க கன்னிசாமி பூஜை ஒன்று வைப்பாங்க. நீங்க காது கொடுத்து கேட்க முடியாது. அந்த பாட்டை பாட தெரியாது யாருக்குமே, மைக்குவார வச்சிருவாங்க சத்தமா, யாருக்கும் பாட தெரியாது. ஆனா அது பிரச்சனை இல்லை, தான் பாடுறோம் சத்தமா பாடுறோங்கிறது அந்த இருக்கு பாத்துங்க. அதுவும் அதே மாதிரி கேரளாவில் வாழ்ந்துட்டு அந்த செண்ட மேளம் இருக்கு பாருங்க, வீதியில விளக்கு பூஜை எப்ப அடிப்பா பாருங்க செண்ட மேளம், அதெல்லாம் இருக்குது. அப்ப எளிய மக்களோட பக்தி மொழியில் கிடையாது, கடவுள்ல கூட கிடையாது. இவர் சொல்ற மாதிரி இயற்கையெல்லாம் கிடையாது, ரிதம் தாளத்தில் இருக்கிறது. கிறிஸ்துவ மதத்துக்கு மாறின எளிய தலித் மக்கள் கூட கேத்தலிக்ல ஒரு முறை இருக்கலாம், கேத்தலிக் போனவங்க கூட அதுல இருந்து வெளியேறி பெண்டிகாஸ்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. ஏன் போக ஆரம்பிச்சாங்க? கேத்தலிக்ல ரொம்ப அமைதியா கும்புறதெல்லாம் இருந்தது, அது ரொம்ப உயர் ஓட்டமா இருந்ததுனால தலித் மக்கள், மீனவ சமுதாய மக்கள், மலைவாழ் மக்கள் கேத்தலிக் மதத்திலிருந்து என்ன பண்றாங்கன்னா இப்ப பெண்டிகாஸ்டுக்கு ஏன் வராங்கன்னா, பெண்டிகாஸ்ட் சத்தமாக வழிபடுவது, வாத்திய கருவிகளை பாடுவது, அதைத்தான் என்ன பண்றோம்னா நம்மால நாகரிகம் இல்லாம கும்பிடுறோம். நல்லா தெரிஞ்சுங்க, நீங்க பெண்டிகாஸ்டுக்கு கேத்தலிக்கு உள்ள வித்தியாசம் இருக்கு பாருங்க. இந்து மதத்துக்குள்ளார எந்த கிறிஸ்துவ மதமோ எந்த மதமோ இந்து மதத்துக்கு ரிலேட்டடா இருக்கிறத நெருக்கமா பார்த்துப்பான். சங்கிகளோ மற்றவர்களோ இந்து கண்ணோட்டம் உள்ளவர்களோ அவன் என்ன பண்ணுவான்னா இந்து மதத்தோட நெருக்கமா, கேத்தலிக் பாத்தீங்கன்னா இந்து மதம் மாதிரியே இருக்கும். நீங்க அந்த பெண்களை பார்த்தோன்னா இந்துவா முஸ்லீம் கிறிஸ்துவ பண்ணா சொல்ல முடியாது, பேர் கூட சமஸ்கிருத பேர்லாம் வச்சுப்பாங்க, பாலச்சந்தர் அதெல்லாம் சமஸ்கிருத பேரை வச்சுப்பாங்க. வழிபாட்டு முறை அப்படியே இந்து கோயில் வழிபாட்டு, கொடிமரம் வைக்கிறது, தேர் போடுறது, அப்புறம் வேண்டிக்கிட்டு அழகு குத்துறது, இது விப்பாங்க நாக்கு செஞ்சு போட்டுக்கிறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இந்து மதம் எப்படி இருக்கும் அப்படியே ரிலேட் பண்ணி மாத்திக்கலாம்னு பார்த்தது அப்படி இருக்கும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க பேசும்போது கேத்தலிக் பரவாயில்ல, இந்த பெண்டிகாஸ்ட் தான் மோசம்பாங்க. நீங்க இந்து மதத்திலிருந்து பைபிளை உண்மையாக நம்பினீங்கன்னா நீங்க கேத்தலிக் மாதிரி இருக்க முடியாது, பெண்டிகாஸ்ட் மாதிரி தான் இருக்கணும். அப்ப அது என்னன்னா கேள்விக்குறிதான் மாறுது. மருத்துவ ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, அவர் தான் சொஸ்தமாக்குறாரு, எதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனோம்? அப்ப கேத்தலிக் நம்பல பைபிள, அப்ப நெருக்கமா நம்புறது பெண்டிகாஸ்ட் நம்புறாங்க, ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டாங்க, சினிமாவுக்கு போக மாட்டாங்க. பைபிளோடு நெருக்கமா இருந்தா உங்களை கோமாளி ஆக்கிடுவான். ஏன்னா இந்து மதத்துல இருந்து நீங்க ரொம்ப தூரமா இருக்கிறீங்க. அதில் தான் இஸ்லாமிய எதிர்ப்பு தீவிரமா இருக்குது. இஸ்லாம் எப்படி கட்டமைக்குதுன்னா அது இந்து மதத்தை ரிலேட் பண்ணவே இல்லை, அடையாளப்படுத்தவே இல்லை, அது தனியா கட்டமைக்கிறதுனால இஸ்லாம் கடும் விரோதமா பாக்குறாங்க. கிறிஸ்துவ மதத்துல கேத்தலிக்க கூட ஒத்துப்பாங்க. பெண்டிகாஸ்ட் விரோதமா பார்ப்பதற்கு இந்த பின்புலம் பெண்டிகாஸ்ட் ஈர்ப்புக்கு அதோட தாளம் ரொம்ப முக்கியமாகவும் உரத்து வழிபாடு ஒரு முறை ரொம்ப முக்கியமாகவும் இருக்குது. அப்படிங்கிறத இறை வழிபாட்டோட சேர்ந்து அதை பார்க்க வேண்டியிருக்கு. ஐயப்ப சாமி வரைக்கும் இருக்குது. அந்த அவர் சொன்ன இயற்கல கடைசியா செவ்வியல் கொடுத்து ஒன்று சொல்றாரு.
நம்மளோட மரபு வந்து அரசு பேராசிரியர் அரசு செவ்வியல் இலக்கிய மரபுன்னு சொல்றாரு. அதான் நம்மளோட மரபு. அது செவ்வியல் இலக்கிய மரபில் ஆரம்பித்து திருவள்ளுவர் வரைக்கும் நம்ம சங்க இலக்கிய மரபில் வந்து சொல்கிறாரு. அதில் சொல்லிட்டு அதில் சில அதுதான் நம்ம மரபு, அதில் கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாதுங்கிறாரு. அதை நம்ம ஏற்றுக்கிட்டாலும் இந்த செவ்வியல் இலக்கிய மரபு சமணர்கள் வருவதற்கு முன்னால் உள்ள செவ்வியல் இலக்கியம்னு எடுத்துப்போம். அது பெரும்பாலும் எழுதப்பட்டது எப்படின்னா, புலவர்கள் எழுதுகிறவங்க புலவருக்கும் தலைவருக்குமான உறவு, புலவருக்கும் மன்னருக்குமான உறவு, புலவருக்கும் அரசனுக்குமான உறவாக இருக்குது. இது மக்களுக்குமான உறவா இல்லையா? அப்படித்தானே இருக்கு பேராசிரியர். மக்களுக்கான உறவே அதில் இல்லை. அது எப்படி மக்களோட பழக்கமாக இருக்க முடியும்? அப்போ புலவர்கள் என்ன பண்றாங்க, மன்னனை புகழ்ந்து பேசுவது, அந்த மன்னன் அதை பண்ணா இதை பண்ணா அங்கே போனா இங்கே போனா அப்படின்னு பேசுவதும், அப்புறம் தலைவன் மன்னனோட பிரபுக்கள் அவங்களோட காதல், அவங்க தலைவன் தலைவி இது மாதிரின்னு புலவர்கள் தனக்கு பிடித்தமான புகழ்ந்து பேசுவதும் அவர்களை புகழ்ந்து சொன்ன விஷயங்கள்ல இருந்து மக்கள் வாழ்வியலை எப்படி எடுத்துக்கிறதுன்னு ஒரு குழப்பம் ஒன்று இருக்குது. அதே போல் சங்க இலக்கியங்களில் சொல்லப்பட்ட வட இந்தியாவுக்கு வெற்றி பெற்ற ஒன்று ரெண்டு பேர் தான் சங்க இலக்கியத்தில் சொல்லப்படுது. 2 பேர் தான். ஒன்று இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதன், அவர் தான் வட இந்தியாவுக்கு போய் வெற்றி பெற்றவர். அதுக்கு அடுத்தது அவரோட மகனாக இருந்த சேரன் செங்குட்டுவன். இவங்க 2 பேர் தான் வட இந்தியாவுக்கு போயிருக்கிறாங்கன்னு ஒரு காலகட்டத்தை சொல்றாங்க. ஆனால் அதுக்கான புலவர்கள் சொன்ன குறிப்பு தான் இருக்கே தவிர வரலாற்று ரீதியாக தேடி பார்த்தீங்கன்னா இவர்கள் சொல்ற காலகட்டம் வட இந்தியாவில் யார் இருந்தாருன்னா அலெக்சாந்தர் இருந்திருக்கிறார். அலெக்சாந்தர்கிட்ட சண்டை போட்டாரா நம்ம ஆளுங்க போய்? அப்போ சொல்ல கிமுல இருந்த காலம், அந்த காலகட்டம் ஏறக்குறைய அது துல்லியமாக ஏதாவது ஆய்வு பண்ணி யாராவது சொல்லணும். வட இந்தியாவில் சேரன் செங்குட்டவனோ அல்லது இமயவரமனோ போன காலம்னா அலெக்சாந்தர் அங்கிருந்து வந்திருக்கிற காலகட்டமாக அது இருக்குது. அலெக்சாண்டர் இந்தியாவுக்கு வந்தால் போரிட்டாங்கிறது வரலாற்று ரீதியாக ஆதாரமாக இருக்குது. ஆனால் நாம போனோம் என்பதற்கு புலவர்கள் எழுத உரையை தவிர வரலாற்று ஆதாரம் இல்லைங்கிறது ரொம்ப நுட்பமான விஷயம். இதில் அலெக்சாந்தருக்கும் நம்ம மன்னர்களுக்கு என்ன வேறுபாடுன்னா, அலெக்சாந்தர் வரலாறாக இருந்தான். அவன் என்ன பண்ணான்னா, அவன் ஊர்ல இருந்து கிளம்பும் போதே கூட புலவர்களை கூட்டு வரல, வரலாற்று ஆய்வாளர் தான் கூட கூட்டு வந்திருக்கான். எல்லா ஊருக்கும் அலெக்சாந்தர் போகும்போது வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன நடக்குதோ குறிப்பு எடுத்து வரலாறு எழுதுற ஆய்வாளர் கூட்டு வந்துட்டான். இது எப்படி அலெக்சாந்தருக்கு நேர்ந்ததுன்னா, அவங்க அப்பா பிலிப்பு இருக்காருல்ல, அவங்க அப்பா பிலிப்பு அவரை படிக்க வைக்கும் போதே ஒரு மன்னனாக இருக்கும்போது அவனுக்கு வால் வித்து வேல் வச்சு சண்டை பயிற்சி மட்டும் கற்றுக் கொடுக்கல. நீங்க வெறும் சண்டை மட்டும் கத்தீங்கன்னா தத்தியா இருப்பாங்க, பல்ட்டி அடிங்க அடிப்பாங்க, போவாங்க வருவாங்க. பெரும்பாலும் மன்னர்கள் எழுத படிக்க தெரியாது. இப்போ கவிஞர்லாம் பெருசாக கிடையாது. அரிதா பாண்டிய சங்காலத்தில் இருந்தாங்கன்னு. அதுக்கப்புறம் ராஜராஜ சோழன்லாம் நல்லா சண்டை போடுவார். ஒரு 2 வார்த்தை எழுதுங்கன்னா எழுத மாட்டாங்க. ஏன்னா சத்திரியரோட லட்சணம் என்ன, சண்டை தான். கல்விக்கு தான் அவங்களுக்கு கிடையாது. சொல்லிக்கலாம், நான் சத்திரியன் சொன்னா உனக்கு ஒன்றும் படிக்க தெரியாதுப்பான்னு அர்த்தம். அப்போ மன்னர்கள் என்ன கண்ணோட்டம்னா, மன்னர்கள்னா அவங்களுக்கு வந்து சண்டை தெரிஞ்சா போதும் அப்படிங்கிறதா நம்ம மரபு. என்ன இந்த மரபு எந்த மரபு? வேத மரபு அது சொல்லுது. சத்திரியன்னா வீல் வச்சு வால் வச்சு சண்டை பயிற்சி, குதிரை ஏற்ற, பல்ட்டி அடி, ஸ்டன் மாஸ்டர் சூப்பரா இருந்தாங்க. அப்ப கிடையாது. ஆனா அவன் அப்படி கத்துக் கொடுக்கல. அவங்க அப்பா பிலிப்பு என்ன பண்ணாரு, அலெக்சாந்தருக்கு 2 கத்துக் கொடுத்துட்டு இந்த பக்கத்தில் அரசியல் கத்துக்கலாம். அலெக்சாண்டரோட அரசியல் ஆசான் தெரியுமா? அவங்க அப்பா ஆட்சியில தான் அங்க இருக்கு. யாரு இருக்காரு? அரிஸ்டாட்டில் இருக்காரு. யாரு? சாக்ரட்டிஸோட மாணவனான உலக புகழ்பெற்ற அரிஸ்டாட்டில் தான் அலெக்சாண்டரோட அரசியல் ஆசான். அலெக்சாண்டர் வந்து அரிஸ்டாட்டில் கிட்ட படிச்ச அலெக்சாண்டர் எப்படி இருப்போம்? முன்ன கூட வரும்போது நம்ம 23ஆம் புலிகேசியில் வர புலவர்கள் மாதிரி பாட்டு எழுதுனா கூப்பிட்டு வருவான். நான் புகழ்ந்து பாடுங்கள், தோத்தாலும் ஆஹா இன்று நீங்கள் தோத்தாலும் புறம்பது விடாமல் பேக்கிலே ஓடி வந்தீங்களே, இந்த வீரம் எவனுக்கு வரும்னு சொல்லிட்டு போயிடுவான். ஆனா அவன் என்ன பண்ண, அலெக்சாண்டர் வரலாற்றாய்வாளர் கூப்பிட்டு வந்தான். அதனால தான் கிமுக்கு முன்னால இந்தியா வரைக்கும் வந்த அலெக்சாண்டர் வரலாற்றில் நிற்பதற்கு ஒரு முக்கிய காரணம். நம்ம கிட்ட இலக்கியம் படித்து பாட்டு எழுதுகிற புலவர்கள் மனோபாவம் இருந்ததால் என்ன பண்ண, வரலாறு இல்லை, தன்னை புகழ்ந்து பேசுறவங்க தான் வச்சுக்கிட்டாங்க. அப்படின்னா அரசு சொல்ற மாதிரி நம்ம செவ்வியல் காலத்தை மக்கள் வாழ்வியல எப்படி சொல்ல முடியும்? மக்கள் வாழ்வில் பங்களிப்பதில் என்ன இருக்குது? அப்ப தலைவன் அவங்களுக்கு உள்ள காதல், அவங்களுக்குள்ள மன்னர், அதுக்கப்புறம் வந்து என்னது இது கூந்தல்ல மனம் இருக்கா இல்லையா, இது மாதிரி ஆராய்ச்சி தான் போயிருக்குது. அதெல்லாம் விட்டுருங்க. இன்னொன்று, நான் தமிழில் தான் சின்ன வயசுலேருந்து படிக்கிறேன், எழுத படிக்க கிடைச்சி இன்னைக்கு வரைக்கும் தமிழில் தான் பேசுகிறேன். நிறைய பேர் இருப்பீங்க தமிழ் மட்டும் தனியாக எடுத்து படிக்காமல், நம்ம பேராசிரியர் மாதிரி தனியாக தமிழை சிலபஸாக எடுத்து படிக்காமல் டிகிரியாக படிக்காமல் இருக்கிற நம்ம எல்லாருமே தமிழில் தான் படிக்கிறோம். ஆனால் சங்க இலக்கிய செயலோ அல்லது இலக்கிய செயலோ ஒன்று கொடுத்தா அவங்களால படிக்க முடியுமா? என்னாலும் படிக்க முடியாது. அது படித்தாலும் நமக்கு புரியாது. படிக்க கொடுத்தா இந்த பம்பாயிலிருந்து தமிழ் சினிமா நடிக்க வந்த பெண் இருக்காங்கல்ல, தினத்தந்தியில் எழுத்துக்கொண்டு படிப்பாங்கல்ல, தந்தி அப்படிதான் நம்ம படிப்போம். செய்யல அந்த சிஸ்டம் படிக்க நம்ம தமிழில் தான் இருக்கிறோம், தமிழில் தான் சிந்திக்கிறோம். 1ஆவதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் தமிழை திருப்பி படிக்கிறோம். எல்லாத்தையும் படிச்சுக்கிறோம். இங்கிலீஷ் கூட படிக்கிறோம், ஜெர்மனை கூட முக்கிய படிச்சு கூட புரிஞ்சுக்கிறோம். ஆனால் சங்க காலத்தில் எழுதப்பட்ட ஒரு செய்யலை கொடுத்துட்டா, மகனை இன்னைக்கு மட்டும் தைசியத்தியாரெலாம் கொடுத்துடாதீங்க படிக்க சொல்லிட்டு படிக்கிறதுக்குள்ள போது படிக்க முடியாது. ஏன்? அந்த கட்டமைப்பு அப்படியே படிச்சாலும் அது புரியாது. அதுக்கு ஒரு பொழிப்பொருள் எழுதணும். ஏன்னா நான் சொன்னேன்ல,
புலவர்களுக்கும் தலைவர். இது ஒரு வர்க்க மனோபாவம். இந்த கட்டமைப்புக்குள் எளிய தமிழர்கள் உள்ள நுழைஞ்சிடக்கூடாதுங்கிற படிச்சா புரியக்கூடாது அவனுக்கு. இது வேற ரேஞ்ச், வேற ஒரு கண்ணோட்டம். அப்ப சாமானிய மக்களுக்கான உள்ள அவன் கவிதை எழுதுறது கொள்றது அதெல்லாம் படிக்கிறதுக்கே அவனுக்கு அனுமதி கிடையாது. அதில் எல்லாம் படிச்சாங்க, அவையார் படிச்சாங்க, அவங்க படிச்சாங்க சொல்றாங்க. ஆனா எல்லா மக்களுக்குமான கல்வியாக இருந்ததா, எல்லாருக்குமான பள்ளிக்கூடம் இருந்ததா ஒரு கேள்வி இருக்கு. இப்ப மதம் மாத்தினா கிறிஸ்துவர் வந்து பள்ளிக்கூடம் வச்சு மதம் மாத்திடுறான்னு சொன்னல, இது கிறிஸ்துவருக்கு இல்ல, சமணர்கள் இங்க வரும்போதே பள்ளிக்கூடம் அவன் தான் திறக்கிறான். என்ன சமண பள்ளிங்கிறது சமண கூட தான் பள்ளிக்கூடம். அவன் தான் மதம் வேறு மதக்காரன் இந்தியாவுக்கு வந்த போது அல்லது வேறு மதக்காரன் தமிழ்நாட்டுக்கு வந்த போது அவன் தான் நம்மளை படிக்க பள்ளிக்கூடம் வைக்கிறான். அது கிறிஸ்துவத்துக்கிட்ட மட்டும் இல்ல, சங்க காலத்திலே நமக்கு பள்ளிக்கூடத்தை யாருமே கொடுக்கல. அங்கிருந்து வந்த சமணர்கள் தான் ஒரு பள்ளிக்கூடத்தை படிக்க வச்சிருக்கிறாங்கிற இந்த பின்புலம் இருக்கு பாத்தீங்களா. இதை நம்ம ஒரு வாழ்வியல் மரபா எடுத்துக்க முடியாது அப்படிங்கிற கண்ணோட்டம் ஒன்று இருக்கு. அதுல திருக்குறள் வரைக்கும் வச்சிடலாம்னு அரசு சொல்றாரு. சொல்லிட்டு சிலப்பதிகாரத்துல இருந்தா பக்தி இலக்கியம் ஸ்டார்ட் ஆகுது, அதை நம்ம தவிர்த்திடலாம்னு சொல்றாரு. பெரியார் கண்ணோட்டத்தோட சிலப்பதிகாரத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது வேறன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த தொடர்பில் சிலப்பதிகாரத்தை நான் சேர்த்துக்கிறேன், சங்க இலக்கியத்தை சேர்த்துக்கிறேன், சிலப்பதிகாரத்தை சேர்த்துக்கலாம். ஏன் சேர்த்துக்கிறேன் அப்படின்னா இது மூவா ஒரு விஷயத்துல குறிப்பிடுறார் சிலப்பதிகாரம் பத்தி. இந்த சேர சோழ பாண்டியர் 3 பேரும் சங்க காலத்துல இருந்து நீங்க எதோ வேற நாட்டுக்கு ஒரு சண்டை போட்டு நினைக்காதீங்க. பக்கத்து ஊரு 2 கிலோமீட்டர் சண்டை, 1 கிலோமீட்டர் பார்டர், அப்படிதான் மன்னன் அடிச்சடிச்சு சேர சோழ பாண்டியர் சண்டை இருந்திருக்குது. ஆனா சிலப்பதிகாரம் தான் முதல் முறையாக சேர சோழ பாண்டிய பகுதியில் இருக்கிற மக்களையும் மன்னனையும் ஒரு இணக்கமாக பார்த்த காப்பியம். அதுதான் முதல்ல யாரு விரோதியமா சித்தரிக்கல. அது சோழ மக்கள் மத்தியில சிறப்பான வாழ்வியல சொல்லுது. சோழ மக்களின் வாழ்க்கை சிறப்புப்படுது. அவர் சேர நாட்டை சேர்ந்தவர் இளங்கோ, அதனால சோழ எதிரியா பார்க்கல. பாண்டிய மன்னனை மிக சிறந்த நேர்மையாளனா சித்தரிக்கிறார், சேர நாட்டை சித்தரிக்கிறார். இந்த மூவேந்தர்களையும் சிறப்பாக பார்த்தது மட்டும் இல்ல, மூவேந்தர் பகுதியில் இருக்கிற தஞ்சாவூர்ல இருந்தாலும், சென்னையில இருந்தாலும், நீங்க கோயம்புத்தூர்ல இருந்தாலும், நீங்க மதுரையில் இருந்தாலும், கன்னியாகுமரியில் இருந்தாலும், எல்லா மக்களின் வாழ்வியல் இருக்கிற கலை வடிவங்களை அதுக்குள்ள சேர்த்திருக்கிறாருன்னு மூவாயிரத்தில் குறிப்பிடுறாரு. நாட்டுப்புற மக்களின் கலை வடிவங்களை செவ்வியல் இலக்கியத்தில் கொண்டு போனது யாருன்னா அது இளங்கோவடிகள் தான் கொண்டு போய் இசை வடிவத்திலிருந்து எல்லாமே கொண்டு போய் இருக்கிறாருங்கிற அந்த கூறுகள் இருக்குது. மற்றபடி அது சொல்லுவதில் பெரியார் கண்ணோட்டத்தில் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. இன்னொன்று சொன்னா சேரன் செங்குட்டுவனோட நீதி குறித்து நம்ம பேசுறோம். ரொம்ப சிறப்பான ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டாரு, தப்பா கொடுத்ததுக்காக அந்த இடத்துல செத்து போயிட்டாரு அது நீதிமான் நம்ம சொல்றோம். அதெல்லாம் சரிதான். ஆனா என்னோட கேள்வி பெரியாரிய கண்ணோட்டத்தோட என்னோட கேள்வி அதுல என்னன்னா அந்த சட்டமே தப்புங்கிறது தான். அது என்னங்க கொலுசு தின்னு 75 கேஸ் தானங்க, சாதாரண கொலுசு 75 கேஸ் அவ்வளவுதான். அது நீ தலையை வெட்டுவியா? ஏங்க கொலுசு திருநதுக்கே நீ தலையை வெட்டுறன்னா கொலை பண்ணதுக்கு என்ன தண்டனை கொடுத்துருப்ப? இந்த கேள்வியிலிருந்து நம்ம அதை பார்க்குறோம், எளிய மக்களின் கேள்வியிலிருந்து பார்க்குறோங்கிற இந்த கண்ணோட்டமா அதில் இருக்குது அப்படிங்கிறது ஒன்று. அப்புறம் திருக்குறள் பற்றி அவர் சொல்றார், திருக்குறள் தான் நம்ம இடம்னு. அப்போ சங்க இலக்கியத்திலிருந்து திருக்குறள் வரும்னு சொல்றாரு. இப்போ சங்க இலக்கிய காலத்தை நம்ம ஏற்றுக்கிறதா இல்லையான்னு அரசு சொல்றதுல விட்டுருக்கேன், நான் பெரியாரி கண்ணோட்டத்தில் சொல்லலை, திருவள்ளுவர் கண்ணோட்டத்திலிருந்து கேட்குறேன். சங்க இலக்கியத்தின் வாழ்க்கை சிறப்பானது, செவ்வி இலக்கிய வாழ்க்கை சிறப்பானதுன்னு சொல்றாரு. சரி நம்ம விட்டுருங்க, கடைச்சங்கமாக இருந்த சங்க இலக்கியத்தை கடைச்சங்கமாக இருந்த வள்ளுவர் சங்க காலத்தை ஏற்றுக்கிறாரா இல்லையா? ஏன் சங்க காலத்தின் இறை வழிபாடு என்ற கொற்றவைங்கிறது சங்க காலத்தில் இருக்குது. கொடூரமான நரபலிகள் சங்க கொற்றவை கொடுக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் மலைவாழ் மக்கள், பழங்குடி மக்கள் கண்ணத்திர வயிறெல்லாம் தோண்டி காணிக்கையாகி இருக்கிறாங்கிற குறிப்புகள்லாம் தமிழ் இலக்கியத்தில் இருக்குதுங்கிறத அதை தவிர்த்துட்டு ஏற்றுக்க முடியாது. சரி அதெல்லாம் விட்டுருங்க. பேராசிரியர் அரசு சொல்வது மாதிரி செவ்விலக்கிய காலங்கள் சிறப்பான காலங்கள் அதை நம்ம ஏற்றுக்கணும்னு சொன்னா வள்ளுவர் அதை ஏற்றுக்கிட்டாரா? அந்த காலத்தில் கடைசியாக பாரு வள்ளுவர் ஏற்றுக்கிட்டார். வள்ளுவர் ஒன்றுத்தையுமே ஏற்றுக்கல. சங்க காலத்திலிருந்து எந்த புலவர் பேரையும் சொல்லலை, எந்த மன்னனையும் சொல்லலை, முருகனையும் சொல்லலை, கொற்றவையும் சொல்லலை. நாம கொண்டாடுகிற சங்க இலக்கியத்தின் பேரெல்லாம் அவர் ஏன் சொல்லலை? அந்த கேள்விக்கு பதில் சொல்லணும்ல. ஏன் அதை ஏற்றுக்கல? வள்ளுவர் நாம் அரசு சொல்றதாகட்டும், சங்க காலம் இன்னைக்கு சொல்ற எல்லாரும் சொல்ற சிறப்பு நம்ம சொல்றோம். நமக்கு 2000 வருஷத்துக்கு முன்னால் அந்த வள்ளுவர், அவருக்கு முன்னால் அந்த ஒரு 1000 வருஷம் மூலமா 50-100 வருஷத்துக்கு முன்னால் அந்த கடைச்சங்கத்தில் இருக்காரு. அதை அவர் புறக்கணிக்கிறார். அது நமக்கு லாய்க்கேற்றதுன்னு புறக்கணிச்சுட்டு அவர் புதிய பண்பாட்டை சொல்றாரு. வள்ளுவர் சொன்னது புதிய பண்பாடு. எந்த சங்க இலக்கிய மரபு, செவ்வியல் இலக்கிய மரபு நம் மரபு என்பதை பெரியார் ஏற்றுக்கொண்டாரா இல்லையாங்கிறது சண்டைக்கு எங்ககிட்ட வராதிங்க. வள்ளுவரையே ஏற்றுக்கொள்ளவில்லை. வள்ளுவர் எந்த இடத்திலும் கடவுள் குறித்து சொல்லல. அது மட்டும் இல்ல, அவர் எப்படி ஒரு இயேசு கிறிஸ்து அவரோட கருத்துக்கள் உலகம் முழுக்க பரவற ஒரு கருத்தா பார்க்கப்பட்டதோ,
எப்படி நபிகள் நாயகன் கருத்து உலகம் இருக்கிற மக்கள் நமக்கான கருத்தா பார்த்துக்க முடியும் பார்க்கப்பட்டதோ, அதுபோல் நம்ம ஊர்ல பிறந்த புத்தரோட கருத்து நம்ம கருத்துன்னு எப்படி வேற நாட்டுக்காரெல்லாம் பார்க்கப்பட்டதோ, அதுபோல் இந்தியாவிலிருந்து ஒரு இயேசு கிறிஸ்து, ஒரு புத்தர், நபிகள் நாயகம் போல் கருத்தை சொன்ன மாபெரும் தலைவர் தான் திருவள்ளுவர்ங்கிறத தெரிஞ்சுக்க. அவர் தன் முன்னுள்ள பண்பாடு எல்லாத்தையும் புறக்கணிக்கிறார், எதையுமே ஏற்றுக்கல, எதையும் பரிந்துரைக்கவும் இல்லை, புதிய பண்பாட்டை சொல்றாரு. இன்னொரு விஷயம், வள்ளுவர் சிலப்பதிகாரத்தில் சொல்றாருல, வள்ளுவர் காலம் ஆட்சி மாற்றம் நடக்குது. நாம சிலாகிக்கிற மன்னர்கள் காலம் இருந்த சங்க இலக்கிய காலங்கத்தில் இருந்த தமிழ் மன்னர்கள் போய் அப்ப கலப்பர்கள் காலம் வந்துருது, உண்டா இல்லையா? கலப்பரர் காலம் வந்துருது. வள்ளுவர் காலத்தில் கலப்பரர் காலம் இருந்ததனால்தான் வள்ளுவர் ஒரு சிறப்பான வாசியத்தை சொல்வதற்கு ஒரு அரசியல் பின்புலம் இருந்தது. இன்னைக்கு திமுக இருக்கிறதுனால தான் நம்ம இந்த கூட்டம் இங்க வள்ளுவர் கூடத்தில் போட முடியுது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருந்தாருன்னா இதெல்லாம் நடக்குமா? இங்க நடக்காது. அப்ப வள்ளுவர் இந்த கருத்தை சொல்வதற்கு சங்க காலத்தில் இருந்து ஆட்சி மாற்றம் நடந்து வச்சு நம்ம கொண்டாடுகிற அரசு சொல்லுகிற செவ்வியல் இலக்கியம்னு சொல்லுகிற அது போய் கலப்பரர் காலம் வந்ததுக்கு பிற்பாடு தான் இங்க சமய சார்பற்ற முற்போக்கான இலக்கியங்கள் வருவதற்கு ஒரு காலமாக இருந்திருக்குதுங்கிறதையும் இதை நம்ம நினைவு கூற வேண்டியிருக்குங்கிறது ரொம்ப முக்கியமானது. கடைசியா ஒரு செய்தியை சொல்லி முடிச்சிடுறேன். வள்ளுவர் மரபை வள்ளுவர் வரைக்கும் எடுத்துக்கலாம்னு சொல்றாரு. நான் எப்படி பார்க்குறேன்னா, நமக்கு ஒரு மரபு, சங்ககால மரபெல்லாம் விட்டுருங்க, நமக்கு ஒரு மரபு, தமிழருக்கான மரபு எப்போ துவங்குது அப்படின்னு நம்ம பார்த்தா அது வள்ளுவர் காலத்தில் தான் துவங்குது. வள்ளுவர் காலத்தில் தான் நமக்கு நம்ம யாரையாவது ஒருத்தர் சொல்லலாம் அப்படின்னா அது வள்ளுவர் காலத்தில் தான் துவங்குது நமது முதல் மரபு. அதற்கு பிற்பாடு நாம் கொண்டாடுகிறதுக்கு இன்னொரு தத்துவம் அப்படின்னு சொன்னா 2000 ஆண்டுகள் குறித்து வள்ளுவர் கருத்தை அறிவியல் ரீதியாகவும் ஒரு சமூக மாற்றத்தின் கருத்தாகவும் ஒரு புரட்சிகர கருத்தாகவும் மாற்றியது தந்தை பெரியார் காலத்தில் தான் நடந்திருக்கிறது. நான் எப்படி பார்க்கிறேன்னா, வள்ளுவர், அதற்கு பிற்பாடு தந்தை பெரியார், இவர்கள் 2 பேரை தவிர நாம் சரியா பின்பற்றுவதற்கான ஒரு கராரான கண்ணோட்டம் நம்ம கிட்ட வரலாற்று ரீதியா இல்லை அப்படிங்கிறத இதில் நினைவு கூற விரும்புகிறேன். அதுல குறிப்பா அகத்தியருக்கு வந்துடும், திருப்பியும் முடிக்கணும்ல. நான் இந்த கண்ணோட்டம்லாம் சொன்னோம்ல, அகத்தியரோட இன்ஃப்ளூயன்ஸ், அகத்தியருங்கிறது நீங்க ஒரு நபர்னு பாக்குறீங்க, அது ஒரு ஐடியாலஜி, அது ஒரு கருத்தாக்கம். அதனால தான் நீங்க நான் 14 வருஷம் 36 வருஷங்கள்லாம் அது ஒரு கருத்தாக்கம். அப்ப அகத்தியரோட இன்ஃப்ளூயன்ஸ் அல்லது 4 வர்ணத்தோட இன்ஃப்ளூயன்ஸ்ங்கிறது நீங்க நம்ம இலக்கியங்கள் இருக்கு, நீங்க நேரடியான சாதி அதெல்லாம் கிடையாது. 4 வர்ணம்னு ஒன்று இருக்கு. ரிக்வேதம் சொன்னார் 4 வேதம், அல்லது வேதம் சொன்ன 4 வர்ணம்னு இருக்கு, 4 வர்ணம். அந்த 4 வர்ண இன்ஃப்ளூயன்ஸ் பல இடங்கள்ல இருக்கும். அகத்தியர் என்பது ஒரு நபர் அல்ல, அவர் ஒரு கருத்து. அது என்ன கருத்துன்னா, பார்ப்பனிய மேலாதிக்கத்தின் ஒரு வடிவ கருத்து. அதை வச்சுக்கிட்டு சொல்றது. அதுல என்னன்னா, நமக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு உண்மை இருக்கும். அந்த உண்மையை என்ன பண்ணுவாங்க பார்ப்பனர்கள்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மை இருக்கும்னா அதுக்கு மேல ஒரு உண்மையை கொண்டாந்து, என்ன ஒரு பொய்யை கொண்டாந்து அவங்க கருத்தா சொல்லுவாங்க. இப்ப தொல்காப்பியர் அப்படின்னு எல்லாருக்கும் தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லணும்னா தொல்காப்பியருக்கு மேல ஒரு ஆள் இருக்கிறது, முடிஞ்சு போச்சு. நீங்க ரொம்ப ஆராய்ச்சியெல்லாம் பண்ண தேவையில்லை, முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் இன்னொன்னு சொல்றேன், முக்கியமான நதியில் 3 நதி சொல்லப்படும்ல. ஒன்று என்னது? கங்கை, அதுக்கப்புறம் யமுனை, அப்புறம் பார்த்துருக்கீங்களா சரஸ்வதி? எங்கேயாவது நார்த் இந்தியாவுக்கு போனப்ப சரஸ்வதி யாராவது டூர் போனப்ப பார்த்துருக்கீங்களா? அது கிடையாது. கங்கை யமுனைங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சது. என்ன பண்ணுறான், எல்லாருக்கும் தெரிஞ்ச கங்கை யமுனையோட என்ன பண்ணிட்டான், சரஸ்வதினு ஒரு நதி இருந்ததுன்னு சேர்த்து விட்டான்னா சரஸ்வதி நதி எங்கன்னு கேட்டா அது இல்லை, காணாமல் போயிடுச்சுன்னு. இப்போ என்ன தெரியுங்களா, கும்பமேளா இருக்குல்ல, கும்பமேளாவில் குளிக்க போறாங்க வருஷம். அது திரிவேணி சங்கமம், 3 நதிகள் சங்கமிக்கிற இடம், அங்க குளிக்கிறோன்னு போறாங்க. கங்கை கும்பமேளாவுக்கு வடக்குல இருந்து வருது, யமுனை கும்பமேளாவுக்கு மேற்குல இருந்து சமைக்குது. ஆனா சரஸ்வதி வரல. வராத சரஸ்வதி வர்றதா நினைச்சுதான் வருஷம் கோடிக்கணக்கான பேர் கும்பிட்டுக்கிட்டு இருக்கான். தெரியுமா உங்களுக்கு? வடிவேல் ஒரு படத்தில் கிணத்த காணும்னு சொன்னாரு, இவங்க அப்பவே ஆத்தையே காணும், இன்னைக்கு வரைக்கும் சரஸ்வதி நதின்னு கிடையாது. அப்ப என்ன சொல்றான், கங்கை யமுனை நதி இருக்குது, அதோடு புராண இதிகாச காலத்துல சரஸ்வதினு ஒண்ணு இருந்ததாக கட்டமைக்கிறான் பாருங்க. அது மாதிரி அகத்தியர் கட்டமைச்சிருக்கிறாங்கிறது ரொம்ப முக்கியமானது. அதிலும் குறிப்பா இந்த சங்கம், தமிழ் சங்கம் ஒன்று இருக்குல்ல, எனக்கு தெரிந்து சங்கம்ங்கிற வார்த்தை சமணர்கள் சொல்லுதான் இல்லையா, சமணர்கள் தான் சங்கத்தை கட்டுறாங்க, அவங்க தான் முதல்ல சங்கத்தை கட்டுறாங்க. அது சமய சார்பு. நீங்க இன்னைக்கு நம்மலாம் திமுக ஒரு தமிழ் ஒரு இன்னைக்கு கிறிஸ்துவர், முஸ்லீம், நாத்திகர், பௌத்தர்கள் எல்லோருக்குமான மொழி கட்டமைச்சாங்க. திமுக கலைஞர் தான் கட்டமைச்சாரு. அது நீங்க சைவ இலக்கியம்னு சைவ இலக்கியத்தை பேரை நம்ம சொல்லிடுறோம், வைணவ இலக்கியம் வைணவத்தை பேரை சொல்லிடுறோம். ஆனா திருக்குறள் ஆகட்டும், சிலப்பதிகாரம் ஆகட்டும், நாளுடையார் ஆகட்டும், மணிமேலை ஆகட்டும், இதெல்லாம் ஒரு முற்போக்கு பாத்திரம் வைக்கிறோம்ல, இதெல்லாம் தமிழ் அடையாளம்னு நம்ம சொல்லிடுறோம். அது நியாயம் இல்லைன்னு நான் கருதுறேன். அது சமண இலக்கியம். ஏன்னா சமணர்கள் தங்கள் சமயத்தை அதில் பிரச்சாரம் செய்யல, அவங்களோட நோக்கம் அது கிடையாது. தமிழில் நவீனமாக மாற்றியவர்களே சமணர்கள் தான் மாத்துறாங்க. அதனாலதான் வள்ளுவர் சமண சமயத்தை சார்ந்தவர், அவர் தன் கடவுளை கூட சொல்லல. அவர் புத்தரையோ அல்லது அவர் மகாவீரரையோ எதுவாருன்னா அதை கூட அவர் சொல்லல, ஜனநாயகப்படுத்துறார். படிக்கிற கடவுள் இல்லைன்னு அவர் சொல்லல.
அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்ற உலகுன்னு சொன்னா ஆதி பகவன் படிக்கிறவனுக்கு எவன் ஆதி பகவனோ அவரு, அவ்வளவுதான் அவனுக்கு சாய்ஸ். அவர் அதே மாதிரி வள்ளுவர் தமிழ்னு கூட சொல்லலை, ஒரு சர்வதேசம். மார்க்ஸ் எப்படி சர்வதேசியம் பேசி உழைக்கும் மக்களுக்கு இருப்பாரோ அது போன்ற ஒரு கண்ணோட்டம் 2000 வள்ளுவர்கிட்ட இருந்திருக்குது. அப்போ இந்த கண்ணோட்டம் சங்கம்ங்கிறத அவங்க தான் உருவாக்குறாங்க. அப்போ உருவாக்கி சங்கன் வந்த உடனே பார்ப்பவங்க என்ன பண்றாங்க, என்னடா சங்கன் ஒன்று உருவாக்கி இவனுக்கு இவ்வளவு செல்வாக்குப்படுறானுங்க, நம்ம கதை என்ன ஆகுதுன்னு சொன்னா, தம்பி உன் சங்கம்லாம் இப்பதான், இதுக்கு முன்னாடி நாங்க 3 சங்கம் வச்சிருந்தோம்ட்டாங்க. உண்டா இல்லையா? டக்குன்னு பாத்தீங்களா, முதல்ல என்னது தொல்காப்பியன் ஒருத்தர் வந்தாருன்னா அதுக்கு மேல அகத்தியர், அதுக்கப்புறம் கங்கா யமுனான்னு ஒன்று இருக்கு, இல்லாத சரஸ்வதி, இன்னும் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கா இல்லாத சரஸ்வதி நதியை, அப்படி ஒரு நதியே கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க, சங்கன் ஒன்று சமணர்கள் உருவாக்கின ஒன்று என்ன பண்ணிட்டாங்க பார்ப்பனர்கள், சங்கம் ஒன்று இப்போதான்ப்பா, எங்க இதெல்லாம் காலமே கிடையாது, சங்கம் எப்போ உருவாகிச்சுன்னு 3 சங்கத்தை உருவாக்குறாங்க. வேடிக்கை பாருங்க, இதெல்லாம் மிகைப்படுத்தி சொல்லலை, இருக்கு 3 சங்கத்தை உருவாக்குனாங்கல்ல, அவங்க உருவாக்கின சங்கம் இருக்குது. இவங்க உருவாக்குற சங்கம் என்ன தெரியுமா, 3 சங்கம். முதல் சங்கம் 440 வருஷம் புழக்கத்தில் இருந்திருக்கு. 440 வருஷம் முதல் சங்கம். அது எங்க இருக்குன்னா தென் மதுரையில் இருந்திருக்குது. அந்த சங்கத்துக்கு தலைவர் யார் தெரியுமா, சிவபெருமான். முதல் சங்கத்துக்கு எப்படி வச்சாரு பாருங்க ஆப்பு, சங்கம்னு அவங்க சமணர்கள் சங்கம் ஆரம்பிச்சு இலக்கியத்தை கொண்டாந்தா அதுக்கு மேல ஒன்று சொல்ல என்ன பண்ணிட்டாங்க, தம்பி நீ ஓரம்போ, நாங்க அதுக்கு முன்னால ஆரம்பிச்சோம், எங்க முதல் சங்கம் 440 வருஷம் அது லைவ்ல இருந்தது, அது எப்பவோ ஆரம்பிச்சது. யார் தெரியுமா ஆரம்பிச்சது, எங்க சிவன் தான் அதுக்கு தலைவர்ன்ட்டாங்க. யார் மெம்பர்ஷிப் யார் தெரியுமா, பிரம்மா விஷ்ணு தேவர்கள் இவங்க எல்லாம் மெம்பர்ஷிப். இது முதல் சங்கத்துக்கு உண்டா இல்லையா? இது மிகைப்படுத்தி சொல்லல, இதுதான் ஆல்டர்னேட்டிவ். அவங்க இது நம்ம சிரிக்கிறோம், ஆனா எவ்வளவு புத்திசாலித்தனங்கிறத சொல்றோம். அதை வச்சுட்டாங்க முதல் சங்கம். அதை எப்படின்னா ஆச்சு, கொஞ்ச நாள் பொறுத்து அது காலவாயிருச்சு. சரி நம்ம என்ன கேள்வி கூட்டம் ஆய்வாளர்கள், சங்கத்தில் இருந்த சிவபெருமான் எங்க நம்ம கேட்க போறது இல்லை, உறுப்பினர் யாரும் கேட்க போறது இல்லை. அதுல நீ தென் மதுரைன்னு ஒண்ணு சொன்னல, அது எங்க கேட்கறேன். தென் மதுரை ஒண்ணு கிடையாது. தென் மதுரையில் இருந்தது 440, அது எங்கன்னு கேட்டா ஒரே வார்த்தை, அது கடல்ல முழுகிச்சு. அவ்வளவுதான், பதிலே கிடையாது, அது கடல்ல முழுகிச்சு. இப்ப இல்ல, முடிஞ்சு போச்சு. அப்ப 2வது சங்கம் வராங்க. 2வது சங்கத்தை ஆரம்பிச்ச உடனே 2வது சங்கம் எவ்வளவு வருஷம் தெரியுமா, 3700 வருஷம் வந்திருக்கு. 2வது சங்கம் 3700 வருஷம் வந்திருக்கு. இப்ப கடவுள் கிடையாது. இது எங்க மதுரையில் தான். ஏன்னா மதுரையில் தான் சமணர்கள் சங்கம் ஆரம்பிச்சிருக்கு, அங்கதானே வரும். மதுரையில எங்க இருக்குன்னா பாண்டிய கபடபுரத்தில் ஆரம்பிக்கிறான் சங்கம். ஏன்னா 3700. இப்ப சங்க தலைவர் யார் தெரியுமா, நம்ம மீட்டிங் தலைவர் தான் அகத்தியர். இப்ப 2வது சங்கத்துக்கு தலைவர் யாருன்னா அகத்தியர் தான் அதுக்கு தலைவர் ஆக்கிட்டான். 3700 வருஷம் அங்க இருக்குது, அதுக்கு அவர் தான் சங்கம். இப்ப போய் அவன்கிட்ட, ஏப்பா போன முறை தான் நீ தென்மதுரை எங்கன்னு கேட்டா கடல்ல மூழ்கிச்சுன்னு, இந்த கவடாபுரம்னு சொல்லி அது எங்க, அதுவும் கடல்ல மூழ்கிச்சுங்க, போயிடுச்சு, ஆதாரம் கிடையாது. இப்ப 3வது சங்கம்னு ஒன்று வரான். இந்த 3வது சங்கம் 1850 ஆண்டுகள் இருந்திருக்குது. 1850 ஆண்டுகள். இதுல அகத்தியருக்கு வயது பல பேர் பல வயதில் சொன்னாங்க. ஆனா அவங்க சொன்ன வயதுன்னா அகத்தியருக்கு 4440. இன்னொரு நாள் போட்டு 4044 சொல்லியிருக்கான். லைமிங் அதை 4 இல்ல, அது என்னமோ 40ன்னு சொல்லியிருக்காங்க. 4041 வருஷம் அவர் இருந்திருக்கிறாரு. இதெல்லாம் அவங்க கட்டுக்கதை. இதை சமணர்கள் எப்படி எடுத்துக்கூடாது, அவன் அறிவாளி. இந்த கட்டுக்கதை பார்த்த உடனே சமணர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்றான்னா, இது பார்ப்பனிய பம்மாத்துன்னு ஒரு வார்த்தையில முடிச்சிடறான். இதுதான் பார்ப்பனிய பம்மாத்து. அகத்தியர் என்பது பார்ப்பனிய பம்மாத்து. அவர் ஒரு கருத்தை தவிர ஒரு நபர் கிடையாதுங்கிறது ஒண்ணு. இன்னொரு விஷயம் இருக்குது, அகத்தியர் தேவார திரட்டுன்னு ஒண்ணு இருக்கு இல்ல பேராசிரியர் இருக்குல்ல, அகத்தியர் தேவார திரட்டுன்னு. அது என்னன்னா அகத்தியர் தேவாரத்துக்கு எப்போ முதல் சங்கத்துக்கு முன்னாடி 400 வருஷத்துக்கு முன்னால் வந்தது தேவாரம். இப்போ வந்தது பக்தி காலம் வந்தது, வள்ளுவருக்கு சிலப்பதிகாரத்துக்கு அடுத்த காலம் பக்தி காலம். அப்போ வந்தது இல்ல, அப்போ இருக்கு தேவாரத்துக்கு அகத்தியருக்கு என்ன சம்பந்தம்னா அதுக்கு கதை. நீங்க எல்லாவற்றையுமே காலகட்டம் எப்படி அப்படிலாம் கதை எது, அந்த கதை என்ன சொல்றான்னா, இந்த அகத்தியர் தேவாரத்திட்டு சிவாலய முனிவர்னு ஒருத்தர் இருக்காரு. அவர் என்ன பண்ணிருக்காரு, தேவாரத்தை ஃபுல்லா மனப்பாடம் பண்ணணும்னு மெனக்கட்டு இருக்காரு. அவரால் பண்ண முடியாதனால என்ன பண்ணிருக்காரு, நேர சிதம்பரம் போய் நடராஜர் கிட்ட முறையிட்டு இருக்காரு. என்னால மனப்பாடம் பண்ண முடியல, நீங்க தான் வழிகாட்டணும்னு. நடராஜர் என்ன சொல்லிருக்காரு, தம்பி நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு ஒருத்தர் டுட்டோரியல் காலேஜ் வச்சிருக்காரு, அகத்தியர்கிட்ட போய் சொல்லு, அவர் உனக்கு ரெடி பண்ணுவாருன்னு. சரின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாரு, இந்த சிவாலய முனிவர் பொதிகைமலையில் இருக்க அவரை பண்ண பொதிகைமலையில பார்க்க அகத்தியரப்பா. நல்லா தெரிஞ்சுங்க, இந்த சிவாலய முனிவர் சிதம்பரம் போய் நடராஜனை டக்குன்னு பார்த்துட்டார். மிஸ்டர் நடராஜன் கூப்பிட்டு வந்துட்டார், பார்த்துட்டாரு. நீ போய் பொதிகைமலையில அகத்தியரை பாருன்னு சொல்லிட்டாருல்ல. இவர் பொதிகைமலை போனா அகத்தியரை பார்க்கறதுக்கு 3 வருஷம் ஆயிருக்கு. 3 வருஷமா அகத்தியருக்கு தான் தவம் இருந்திருக்கிறாரு. யாரு, சிவாலய முனிவர். சிவபெருமானுக்காக தவம் இல்லை. அப்ப எவ்வளவு பேர் ஆள் பார்த்துங்க, நீங்க என்ன ரொம்ப சாதாரண அகத்தியரை சொல்றீங்க. அப்ப போனா 3 வருஷம் பொறுத்து வந்ததுக்கு பிற்பாடு அகத்தியர் என்ன பண்றாரு, அதை திரட்டி கொடுக்குற காலகட்டத்தை எப்படி சொல்றாங்கிறது தெரிஞ்சுக்கிறேன்.
அதை திரட்டி என்ன பண்றாரு, இந்த தேவார திருவாசகத்தை திரட்டி அவர் 25 பதிகங்களா மாத்தி கொண்டு கொடுக்குறாரு அப்படிங்கிற ஒரு கதை இருக்கு பாத்தீங்களா. இது சிவனை விட, சிவன் கிட்ட இருக்கிறவர் தான், சிவனை விட செல்வாக்கு பெற்ற நபராக கண்டுபிடிக்க வச்சிருக்கிறாங்கிறது ஒண்ணு. இதுல புகழ்பெற்ற இருக்கிற விஷயத்தோட சேர்த்து பேசுறதுல நம்ம யமுனை கங்கா அதெல்லாம் பேசிட்டோம். ஆனா இதை நீங்க தகர்க்க முடியாது. அகத்தியரை நீங்க எல்லாம் சொல்லிடலாம், அறிவியலுக்கு புறம்பா இருக்கு, அதெல்லாம் தகர்க்க முடியாது. ஏன் தகர்க்க முடியாதுங்கிறதுக்கு சொல்றேன். இந்த வேத காலம்னு 4 வர்ணம் நான் சொன்னல, வேத மரபு 4 வர்ணம் தான் இந்திய வேத காலத்திலிருந்து வருது. 4 வர்ணம். இந்த 4 வர்ணத்தில் முதல் வர்ணம் பிராமணன், தலையிலிருந்து பிறந்தவங்க. அடுத்தது சத்திரியன், ஸ்டன் மாஸ்டர்ஸ். அடுத்தது வைசியர், அதுக்கப்புறம் சூத்திரர். இந்த 4 வர்ணம். இந்த 4 வர்ணத்தில் ஐரோப்பியர்கள் வந்ததுக்கு பிற்பாடு இங்க மாறி போச்சு சமூகம். சாதிகளா இருந்த சமூகம் மாறி போச்சு. இந்த 4 வர்ணத்தில் 3 வர்ணம் இன்னைக்கு கிடையாது. ஏன்னா ஒரு சத்திரியராக யார் வேணுமாலும் ஆகலாம். ஒரு வைசியன் சத்திரி ஆயிடலாம், ஒரு சூத்திரன் இன்னைக்கு அதிகாரத்துக்கு வந்துடலாம், யார் வேணும் பிரதமர் ஆகலாம், ஜனாதிபதி ஆகலாம், முதலமைச்சர் ஆகலாம்னு என்ன பண்ணுச்சு, முதலாளித்துவ வருகைக்கு பின்னால் நவீனத்தின் போது அது அதிகாரம் மாறிடுச்சு. அடுத்தது வைசியர் மட்டும் தான் தொழில் பண்ணு இருந்த போது, வியாபாரம் பண்ணு இருந்த போது, வணிகம் வெள்ளக்காரன் வந்ததுக்கு பிற்பாடு வைசியர் கிட்ட இருந்து வணிகம் கை மாறி இன்னைக்கு அதே மாதிரி யார் வேணும்னா வணிகம் பண்ணலாம்னு மாறி போச்சு. அப்ப என்ன போச்சு, அந்த 2 வர்ணம் சுத்தமா இல்லை. சூத்திரர்களா இருக்கிறவங்க எல்லாத்தையும் கலந்துட்டாங்க. ஆனால் வேத காலத்தில் உருவாக்கப்பட்ட பிராமண வர்ணம் எப்படி இருந்ததோ அது இன்னைக்கும் அப்படியே தான் இருக்குது, வர்ணமா இருக்கு. ஏன்னா அதுதான் வர்ணம், அதுவும் ஜாதி. ஏன் அதை வீழ்த்த முடியல? சத்திரியர் என்பது ஏதோ வகையில் தொழில் மற்றும் அதிகாரத்தோடு தொடர்புடைய இருந்தது, வீழ்த்தியாச்சு. வைசியர் என்பதும் அதிகாரம் மற்றும் தொழிலோடு தொடர்பாது, வீழ்த்தியாச்சு. ஏன் பிராமணத்தை வீழ்த்த முடியலன்னா அது அதிகாரம் மற்றும் அரசு அல்லது தொழிலோட தொடர்பு இல்லை, அது பக்தியோடு தொடர்பாக இருக்கிறது. உங்களால் வீழ்த்த முடியாது. பக்தியோடு தொடர்பாக இருக்குது. எப்படின்னா கோயில் அவர்கள் கட்டுப்பாட்டில் இருக்கிறது, கடவுளுக்கு நெருக்கமானவா இருக்கிறாங்க. நாங்க தான் கடவுள் சொல்லிட்டாரு, சிவபெருமான் சொன்னாரு, அவர் சொன்னாருன்னு கட்டமைத்து மன்னர் வந்து பண்ணதுனால வேத காலத்தில் பார்ப்பனர்கள் எப்படி கோயில் கட்டுப்பாட்டில் இருந்து வழி வந்தார்களோ அதோடு இருக்குது. அப்ப இதை தகர்க்கணும்னா என்ன பண்ணோம், நீங்க கடவுள் மறுப்பு. அதனால தான் பெரியார் அம்பேத்கர் என்ன பண்ணாங்க, இந்த கட்டுக்கதையை தகர்க்கணும்னா நீங்க வந்து கட்டுக்கதையோட போராட முடியாது. அகத்தியர் என்பது அந்த குறியீடு இருக்குது. அப்ப நீங்க கட்டுக்களோட போராட முடியாது. என்ன பண்ணி எல்லாம் தெரிஞ்சுங்க. அகத்தியரை நீ எல்லாம் பேசுறீங்க, நமச்சிவாயம் பேசுறாரு, அரசு பேசுறாரு, எல்லாம் சொல்றீங்க. அகத்தியரை திருப்பி திருப்பி பேசுறீங்க. அகத்தியர் ஒரு அதிகாரமற்றவர். அகத்தியரின் அதிகாரம் எங்க இருக்குது, ஆதிசிவன் இருக்குது. பேலன்ஸ் பண்றதுக்கு அவர் தான் அனுப்புறாரு, எல்லாரும் ரெக்கமெண்ட் பண்றாரு. ஆதிசிவன் போக முடியாத இடத்துக்கு தான் அகத்தியர் அனுப்பிச்சு வச்சு பண்றாருன்னா நீங்க துரியோதனுக்கு உயிர் தொடையில் இருப்பதுங்கிற மாதிரி நீங்க அகத்தியரை அடிச்சு அடிச்சு பேசி பிரயோஜனம் இல்ல. அகத்தியரை வீழ்த்தணும்னு சொன்னா ஆதிசிவனை வீழ்த்தினாத்தான் அகத்தியரை வீழ்த்த முடியும். இது உடச்சி பேசுகிற தைரியம் யாருக்குமே இங்க கிடையாது. அதனால்தான் சுத்தி வரைச்சு அகத்தியர் அகத்தியர் அகத்திக்கீரை இப்படியே பேசிக்கிட்டு இருக்காங்க. அகத்தியர் ஒரு ஆள் கிடையாது, அது ஆதிசிவன், அதுல இருக்குது அந்த அதிகாரம். அப்ப ஆதிசிவன் தமிழறிஞர்கள் ஒருபோதும் இதை நினைத்து கூட பார்க்க மாட்டார்கள். இதை சொல்லியிருந்தா நம்ம மரமேலடிகள் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கோம். அப்ப என்னன்னா அகத்தியன் அதிகாரத்தை மறுக்கிற இவர்கள் ஆதிசிவன் அதிகாரத்தை மறுக்கிறார்களா? அகத்திய இதெல்லாம் கட்டுக்கதைன்னு சொல்ற இவங்க, இப்போ நமச்சிவாய முதல்ல கட்டுக்கதைன்னு சொல்றாரு. தமிழை உண்டாக்குறது ஆதிசிவன் சொல்றது கட்டுக்கதையா இல்லையா? அதை சொல்லுங்க. தமிழை உண்டாக்கியதே சிவபெருமான் தான் உண்டாக்குனாருங்கிறத ஒத்துக்கிறீங்க. அப்ப அகத்தியர் சொன்னா மட்டும் எதிர்க்கிறீங்க, ஒத்துக்க வேண்டியதானே? அவ்வளவுதான் லாஜிக்கு. அப்ப எங்க இருக்குது, அகத்தியர்கிட்ட இல்ல. நீங்க ஆதிசிவன் தமிழை உண்டாக்கியது ஆதிசிவன் கிடையாதுன்னு சொல்லுகிற தைரியம் தமிழறிஞர்களுக்கு இல்லை. அதனால தான் அகத்தியன் கதை பின்னால வந்திருக்குது. அகத்தியர் அங்க கிடையாது, அது சிவபெருமான் இருக்குதுங்கிறத தெரிஞ்சுங்க. இதை தகர்க்கிற அதிகாரம் யாருக்கிட்டையும் கிடையாது. இது பேர் ஏன்னா திரும்ப திரும்ப இது அல்ல, அகத்தியர் அல்ல பிரச்சனை. இந்த செட்டப் எப்படி பார்ப்பன அதிகாரத்தை தவிர்க்கணும்னு சொன்னா நீங்க கோயில் செட்டப், கோயில் இந்து மதம், அதுதான் அம்பேத்கர் பெரியாரும் ஏன் அதுக்கு போனாங்க, சாதி ஒழிப்புக்கு. பார்ப்பன அதிகாரத்தை தவிர்க்கணும்னா இந்து மத இருப்பு கடவுள் முறுப்பி பேசுறாதான் தவிர்க்க முடியும், இல்லாட்டி தவிர்க்க முடியாது. அதே போல் அகத்தியர் அதிகாரம் அதுக்காக செல்வாக்கு தமிழ இருக்குதுன்னா நீங்கள் இந்த இறைபறிப்பு சார்ந்த இந்த கருத்தோட மோத முடியாது. நல்லா தெரிஞ்சு வச்சுங்க. நீங்க இன்னைக்கும் கூட உடனே என்ன பண்ணுவாங்க, குற்றமாக்கிடுவாங்க. சந்தேகம் என்ன, நீங்க இது ஆதிசிவனை பற்றி கேள்வி கேட்கறது பயம், கடவுளை குறித்து கேள்வி கேட்பது பயம், பாவம். அது மட்டும் நினைச்சு பார்ப்பதே பாவம். எந்த கடவுள் நம்பிக்கையா இருந்தாலும் அது எப்படி கேட்பாங்க? அப்ப நீங்க ஆதிசிவனை கொஸ்டின் பண்ண முடியாது, அகத்தியரையும் கொஸ்டின் பண்ண முடியாது. பாவம், அது பயந்துக்குப்பாங்க, சொல்வதுக்கு அது பயமாயிரும், பிரச்சனை ஆயிடுங்கிறதெல்லாம் அந்த கேள்விகள் கேட்கறது இல்லை, பயந்துக்கிறாங்க. அதே தான் சிவனுக்கும் இருக்குது. யாரும் கேள்வி கேட்கறதுக்கு ஆதிசிவன் தமிழை உண்டாக்கினார்னு மறுப்பதற்கு இங்க கிடையாதுன்னு சொல்வதற்கு எந்த தமிழறிஞர்களும் இல்லாத போது நீங்க அகத்தியரை வந்து அந்த தமிழ்ல இருந்து அகத்தியர் தான் கண்டம் வச்சாருங்கிறத தவிர்க்கவே முடியாது. நீங்க ரொம்ப நீங்க அதிகாரத்தை கேள்வி கேட்டீங்கன்னா சிம்பிளா அன்னைக்கு சொல்லுவாங்க, அனைத்து ஜாதியரும் அர்ச்சகர்கள். நீங்க பார்ப்பனை அதிகாரத்தில் கை வச்சுட்டீங்கன்னா சிம்பிளா ஒரு கொஸ்டின் தெரியுமா வருவாங்க, இவன் இந்து மதத்துக்கு எதிராக பேசுறான், சிம்பிளா வந்துடும்.
கடவுள் நம்பிக்கைக்கு எதிராக பேசுறான், வருதா இல்லையா? எப்பா எல்லாத்தையும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொன்னா கடவுள் நம்பிக்கை எதிராக. நீங்க பார்ப்பனை அதிகாரத்தை கை வச்சீங்கன்னா இங்க சென்டிமெண்ட் அப்ரோச் என்ன வரும்? நீ இந்து மதத்துக்கு எதிராக பேசுற, கடவுளுக்கு எதிராக பேசுறன்னு வந்துடும். நீங்க அகத்தியர்ல கை வச்சீங்கன்னா என்ன வரும்னா இந்து மதத்துக்கு எதிராக பேசுற. நீ அந்த மதத்தை கைப்பிற போஸ்டிங் போட்டேன், இந்த மணி அமைச்சதை எடுத்து பன்னீர்செல்வம் அமைச்சதை எடுத்து பக்கத்தில் போட்டா நீ என்ன கிறிஸ்துவன்ட்ட காசு வாங்கிட்டியா, இவர்கிட்ட காசு வாங்கிட்டியான்னு. நம்ம திராவிட ஸ்டேட் நடத்துற நம்ம தோழத்தை கௌதம் நடத்துறாரு, அவர் கஷ்டப்பட்டு நடத்துறாரு, இவங்க கஷ்டப்பட்டு நடத்துறாங்க. ஆனா எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. உடனே அப்படி இது எதுதான் இதென்ன இது அதுக்குள்ள இருக்குது இப்படிங்க. அதை நீங்க சத்திரியரை கேள்வி கேட்கலாம், நீங்க வைசியர் அதிகாரத்துக்கு கொள்ளலாம். இந்த அதிகாரத்தில் நுழைவதற்கு நீங்க கேட்டாலே நீ இந்து மதத்துக்கு எதிராக பேசுறேன்னு இந்துக்களே சொல்றான். நீ உள்ள போய் இந்த இதை தகர்ப்பதற்கு யாரிடமும் எந்த தமிழறிஞரிடமும் எந்த தமிழ் மன்னரிடம் யாருக்கிட்டையுமே கிடையாது. திருக்குறள் கூட இங்க இருந்தது. 2000 ஆண்டுகளாக திருக்குறள் இருட்டடிப்பு செய்யப்பட்டது. எந்த தமிழ் மன்னனும் கொண்டு வரல. தேவார திருவாசகத்தை கூட ராஜராஜ சோழன் பிரச்சாரம் பண்ணான். ஆனா திருக்குறளை குழி தோண்டி எல்லாம் போசிட்டான். ஏன்னா அது மன்னனை கேள்வி கேட்குதுங்கிறதுனால போசிட்டான். இங்க நம்ம தமிழ் வடிவம் எல்லாம் சொல்றோம், தமிழ் சிலப்பதிகாரம் அதெல்லாம் சொல்றோம், தமிழரின் கலை வடிவத்தை சிறந்து பேசுறோம். கலை வடிவத்தில் எங்க சிலப்பதிகாரம் இருக்கு? எந்த தெருக்கூத்தில் சிலப்பதிகாரம் ஆடப்படுது? எந்த தெருக்கூத்தில் சங்க இலக்கிய காத்திருக்குது? நம்ம கதையே மாந்திரை இல்லாத, கதை சூழல் இல்லாத ராமாயணம் மகாபாரதம் எழுத படிக்க தெரியாத கிராமத்து கலைஞர்கள் வரை ஆர்டர் பிரகாரம் நீ கூத்தாடிக்கிட்டு இருக்கிறான் போது இந்த பண்பாட்டு படையெடுப்பு அப்படி ஊறி இருக்குது. நம்ம மட்டும் இல்ல, ராமாயணமே தெரியாது. கதா காலட்சபர்கள் மன்னர்கள் என்ன பண்ணாங்கன்னா டொனேஷன் கொடுத்தான். பாரத விருத்தி ராஜராஜ சோழன் பாரத விருத்தி கதைன்னு கொடுத்து, ஏன் கிராமப்புற மக்களுக்கு எழுத படிக்க தெரியாத மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ராமாயணம் மகாபாரதம் ஆர்டர் பிரகாரம் தெரியுது? எப்படி தெரியுதுன்னா கதா காலட்ச முறை அப்பதான் உருவாகுது. ஒவ்வொரு ஊர்லயும் போய் கதாக்கல் செய்கிற பார்ப்பனர்கள் ராமாயண பாகத்தை சொல்லிட்டு வந்தா அந்த கதை வடிவத்தை எடுத்து தெருக்கூத்து வடிவமா மாறி வந்திருக்குது. தமிழ் அடையாளங்கள் கிராமப்புற மக்கள் மத்தியிலே இல்லை, இறை வழிபாட்டுக்குள்ளார கலை வடிவத்துல இல்ல, சங்க இலக்கியம் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப திருக்குறளை இருட்டடிப்பு பண்ணாங்க. வெள்ளக்கார வந்தா அந்த கவர்னர் எல்லிசன் அவன் கண்டுபிடிச்சா, போப்பு மொழிபெயர்த்து கொடுத்தாரு. இப்படிதான் போச்சு. மக்கள் மத்தியில் திருக்குறளை யாருமே கொண்டு வரல. வள்ளுவர் பிறந்ததிலிருந்து இன்று வரை மக்கள் மத்தியில் திருக்குறளுக்கு மாநாடு நடத்திய முதல் மன்னர் தலைவர் தந்தை பெரியார் ஒருவர் தான் நடத்தினாரு. அதற்கு பிற்பாடு திருவள்ளுவரை அகில உலகத்துக்கும் தூக்கி நிறுத்திய இந்த வள்ளுவர் கோட்டத்தை உருவாக்கிய கலைஞர் தான் அதை செய்தார். இல்லைன்னா வள்ளுவரே நமக்கு கிடையாது. திராவிடம் தான் சொல்லுது. திராவிட வள்ளுவர் இல்லையா, நீ என்ன திராவிடம் படிக்க வச்சு திராவிடம் படிக்க வச்சு வள்ளுவரை திராவிடமா படிக்க வச்சுன்னு கேள்வி கேட்கறாங்க. அடே இதெல்லாம் நம்ம சொல்லும் போது கேட்பாங்க. அவனும் என்ன சொல்லுவான்? இன்னொரு பக்கம் காமராஜர் தான் நம்மளை படிக்க வச்சுப்பான். திமுக நீதி கட்சி வள்ளுவரை படிக்க வச்சதுன்னு கேட்கிற, அப்ப காமராஜர் தான் நம்மளை படிக்க வச்சதுங்க. அப்புறம் காமராஜர் மட்டும் வள்ளுவர் படிக்க வச்சா நம்ம கேட்க போறது இல்ல. காமராஜர் கலைஞர் நீதி கட்சி தான் வள்ளுவரையும் அவையாரையும் படிக்க வச்சாங்க. ஏன்னா இவங்க பள்ளிக்கூடம் திறந்து அதில் படிச்சுதான் வள்ளுவரையும் அவையாரையும் நம்ம படிச்சோம், அப்படி படிச்சிருக்கிறோம். அதனால இது ரொம்ப முக்கியமானது. இதை தகர்க்கணும்னா தந்தை பெரியாரால் தான் முடியும். ஆரிய பண்பாட்டு படையெடுப்பு 2000 ஆண்டுகள்ல 5000 ஆண்டுகள்ல எந்த மன்னனும் தவிர்க்கல, எந்த தமிழனும் தவிர்க்கல. அது சமஸ்கிருத பயமாகி பண்பாட்டு இறை வழிபாடு மொழி எல்லாவற்றிலும் வந்துருச்சு. எல்லாம் நீக்கப்பட இருந்தது. ஆனால் தந்தை பெரியார் என்கிற தலைவர் உருவானதற்கு பிற்பாடு வட இந்தியாவிலிருந்து எவ்வளவோ முயற்சி பண்ணி இந்தியை திணிக்க வந்து பார்த்தான். ஒரு விட்டு கூட தணிக்க விடாமல் எல்லையிலிருந்து பாதுகாக்கிற எல்லை சாவி என்றால் பெரியார் தான் இருக்கிறாரு. வட இந்திய திணிப்பு பெரியார் வந்ததுக்கு நடக்கவே இல்லை. நான் மிகைப்படுத்தி சொல்லல, எந்த தமிழறிஞர் செய்யல. தமிழறிஞர்கள்லாம் கம்பராமாயணம் படிச்சுட்டு இருந்தாங்க. பெரியாரை போல் மொழியறிவு இல்லாதவர்கள் தான் இந்தியர் உயிர் நீத்தாங்க. நம்ம தாரமுத்து நடராசன் போன்றவர்கள் மணி பிரபால நடையில கதை எழுதிக்கிட்டு இருந்தாங்க. இங்க இருக்கிறவங்க எல்லாரும் அன்னைக்கும் பெரியார் இயக்கம் தான் மொழியை பாதுகாத்தது. இன்னைக்கும் அதுதான் இருக்குது. இந்த மண்ணில் அகத்தியரை அகற்றணும் என்றால் ஆதிசிவனுக்கு எதிரான கேட்கிற தைரியம் இந்த மண்ணில் தந்தை பெரியாருக்கு ஒருவர் தான் இருக்குது. பெரியார் வழியில் போன ஆய்வாளர்கள் குறைந்தபட்சம் நமது தோழர் மணிக்கோ பன்னீர்செல்வம் போல் நேர்மையாக இந்த கண்ணோட்டத்தை சொன்னால்தான் தமிழை பாதுகாக்க முடியும், தமிழனையும் பாதுகாக்க முடியும். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.